ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவண்ணம் பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்து அலராயித்த. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான கோஷ்டி கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான திருக்கோட்டியூர் விஷயமான ஆழ்வார்களினுடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம். இந்த திவதேசத்திலே ரொம்பவும் ஆழங்கால் பட்டு நிறைய ஆழ்வார்கள் இந்த எம்பெருமான மங்களாதாசனம் பண்ணியிருக்கா. பூதத்தாழ்வார் திருக்கோட்டி அப்படின்னு ஸ்ரீ கோஷ்டி அப்படின்றதான இந்த கஷேத்திரத்தினுடையதான திருநாமத்தை சொல்லி மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். அதே பூதத்தாழ்வார் திருக்கோட்டி எந்தை, திருக்கோட்டியூர்ல சேவை சாதிக்கப்படியான என்னுடைய தந்தை அப்படின்னு எம்பெருமான் சௌமிய நாராயணனை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். கோஷ்டிநாதன், கோஷ்டிபுரம் பெருமாள் அப்படின்ற அர்த்தத்திலே திருக்கோட்டி எந்தை அப்படின்ற வார்த்தையினாலே 2 பாசுரங்களாலே பூதத்தாழ்வார் மங்களாசாசனம். பேயாழ்வார் தென்கோட்டி அப்படின்னா தெற்கு திசையிலே இருக்கக்கூடியதான கோஷ்டிபுரம்னு சொல்லக்கூடியதான கஷேத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தையாலே மங்களாசாசனம். திருமழிசை பிரான் குறிப்பெனக்கு கோட்டியூர் மேயானை ஏத்த அப்படின்னு, கோட்டியூர் மேயான் அப்படின்னா கோஷ்டிபுரத்திலே ஸ்திரமாக எழுந்தருளி இருக்கிறவன், நித்தியவாசம் பண்ணுகிறவன், அவன ஸ்தோத்திரம் பண்றது என்னுடைய நோக்கம் அப்படின்னு திருமழிசை பிரானுடைய மங்களாசாசனம். பெரியாழ்வார் ஸ்ரீ ஜெயந்தி சமயத்திலே இந்த திவதேசத்துக்கு எழுந்தருளி இதை ஆயர்பாடியாகவே பாவித்து கண்ணன் அவதாரம் திருக்கோட்டியூர்ல நடந்தால் எப்படி இருக்கும் என்கிறதான ஒரு பாவத்திலே கண்ணன் பிறந்தது இந்த திருக்கோட்டியூர்ல தான், அப்படிதான் இந்த திருக்கோட்டியூர் இடைச்சேரியாக களை கட்டி இருக்கிறது அப்படின்ற திருவுள்ளத்திலே திருப்பல்லாண்டுக்கு அடுத்தபடியா வரக்கூடியதான வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு சொல்லக்கூடியதான பதிகத்தை, அந்த உத்தமமான பாசுரங்களை அருளி செய்தார். இத்தனை இருந்தாலும் உத்தமமான பாசுரங்கள் அப்படின்னு பார்க்கிறச்ச பிரதானமா திருக்கோட்டியூர் பாசுரம் அப்படின்னு சொன்னா நாவகாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பதிகம் தான். கோஷ்டிபுரம் அப்படின்னா ஆழ்வார் பாசுரம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வரக்கூடியதான பாசுரம். இதுக்கு முன்னால சொன்ன பாசுரங்கள், இன்னும் சில பாசுரங்கள் எல்லாம் கோஷ்டிபுரத்தினுடைய திருநாமமோ அல்லது கோஷ்டிநாதன் எம்பெருமானுடைய திருநாமமோ குறிப்பா இருக்கும், ஒரு வார்த்தையா 2 வார்த்தையா இருக்கும், அவ்வளவுதான். பல திவதேசத்து எம்பெருமான்களை சேர்த்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்றச்ச இந்த ஊர் பேரையும் இந்த எம்பெருமான் பேரையும் சொல்லியிருப்பா. ஆனால் இந்த நாவகாரியம்னு சொல்லக்கூடியதான பதிகம் தான் பதிகமே திருக்கோட்டியூர் விஷயம். ஒரு பாசுரமும் திருக்கோட்டியூர் விஷயம், ஒரு பாசுரமும் திருக்கோட்டியூர் ஸ்தல புராணத்தை சொல்கிறது, ஒரு பாசுரமும் திருக்கோட்டியூர் பாகவதாளுடைய பெருமையை சொல்கிறது. 10 பாசுரத்தையும் திருக்கோட்டியூருடையதான பெயர் காண்கிறது. ஆக பிரதானமான மங்களாசாசன பாசுரம்னு சொன்னா இந்த பாசுரம் தான். இந்த பாசுரத்துல நிறைய விஷயங்கள் உண்டு. எல்லாம் நமக்கு நன்னா தெரிஞ்ச விஷயம்தான் சொன்னாலும் அவசியம் நினைத்து பார்க்க வேண்டியதான விஷயம். இன்னைக்கு எந்த விஷயங்களை எல்லாம் மறந்துட்டோமோ அதையெல்லாம் ஞாபகமாவது படுத்திக் கொள்வதற்கு இந்த பாசுரங்கள் உபயோகப்படும். ஒரு பாகவதன் எப்படி இருக்கணும், ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் எதுக்காக வாழணும், பெருமாள் எதுக்கு நமக்கு உடம்ப கொடுத்திருக்கான், பெருமாள் எதுக்கு நமக்கு கண் கை காது மூக்கு முதலான உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், பெருமாள் எதுக்கு நமக்கு ஆயுச கொடுத்திருக்கான், பெருமாள் எதுக்கு நமக்கு ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான் அப்படின்றதையெல்லாம் சாஸ்திரப்படி உபதேசம் பண்ணக்கூடிய பதிகமா இந்த பதிகம் இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு பிராமணன் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், ஒரு பாகவதன் எப்படி இருக்கணும், ஒரு சரணாகதன் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த கோஷ்டியபுரத்தினுடைய பாகவதாளுடைய பெருமையை சொல்றாரே பெரியாழ்வார், இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம்.
நிறைய சாஸ்திரங்கள் உண்டு, நிறைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் உண்டு. ஒன்னொன்னுத்தையும் ஆச்சாரியனிடத்துல போய் கத்துண்டு அல்லது நாமளாவா புஸ்தகம் பார்த்து எந்தெந்த தர்மசாஸ்திரத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை எப்படி அனுசந்திக்கணும், எப்படி அனுஷ்டிக்கணும், எந்தெந்த சமயத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒருத்தரா கிரமேண ஆச்சாரியனிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அத்தனையும், அல்லது பார்த்தோ படிச்சோ தெரிஞ்சுக்கிறதோ ரொம்ப சிரமம். முடியாதுன்னு சொல்லல, ரொம்ப சிரமம், ரொம்ப நாள் எடுக்கும். ஆனா மகான்களுடையதான சரித்திரத்தை பார்க்கிற போது எத்தனையோ நாள் பரிசிரமப்பட்டு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் சுலபமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஆச்சாரியன் உண்டு. சுவாமி என் ஆச்சாரியன் இந்த சுவாமி, அவரிடத்துல நான் பக்தியா இருக்கேன், அவர் தனியன சொல்றேன், அவரை சேவிக்கிறேன், அவர் ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கிக்கிறேன், அவர் பாதுகாராதனம் பண்றேன், அவருடையதான சரித்திரத்தை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன், அவருடைய பெருமைகளை நினைச்சு பார்க்கிறேன், மற்றவர்களுக்கு சொல்றேன். அது போறமே சுவாமி, எனக்கு நான் எதுக்கு எல்லா ஆச்சாரியால பத்தியும் தெரிஞ்சுக்கணும்? பெரிய பிரசித்தமான ஆச்சாரியாளுடைய திருநட்சத்திரம் எல்லாம் வரைச்சா அவளை பத்தி உபன்யாசம் எல்லாம் சொல்றோமே, கேட்கிறோமே, எல்லா ஆச்சாரியால பத்தியும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எங்க ஆச்சாரியனை பத்தி தெரிஞ்சுட்டா மாத்திரம் போறாதா அப்படின்னா அதுல ஒரு சூக்ஷ்மம் உண்டு. ஒரு உத்தமமான ஆச்சாரியனுடைய சரித்திரத்தை தெரிந்து கொள்கிற போது பல கிரந்தங்கள்ல இருந்து, பல சாஸ்திரங்கள்ல இருந்து சம்பிரதாயத்தினுடைய பல விஷயங்களையும் கிரகிக்கக்கூடியதான பாக்கியம் ஒரே சமயத்துல கிடைக்கும். எத்தனை கிரந்தங்களை வாசிச்சு என்னைக்கு எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது? சரி, அப்படியே வாசிக்கிறோம், கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எத்தனை ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மால? அதுவே இந்த ஆழ்வார் இப்படி பண்ணினார், இதுக்குதான் அர்த்தம், இந்த சுவாமி இப்படி பண்ணுவார், இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு சொல்றச்ச ஒரு 2 முறை இல்ல 3 முறை கேட்டா மனசுல நன்னா பதிஞ்சு போயிடும், என்னைக்கும் மறக்காது. உதாரணமா, ஒரு வேஷ்டியை துவைக்கணும். ஒரு ஆத்துல ஒரு ஆச்சாரியன் தீர்த்தாமாடின்னு இருக்கார். ஒரு சிஷ்யர் அந்த ஆச்சாரியனுடைய வஸ்திரத்தை எல்லாம் துவைச்சு உலர்த்தி கொடுத்தா அதை உடுத்திப்பார். குருகுல வாசம் பண்ணக்கூடிய சிஷ்யன் ஆச்சாரியனுடைய வஸ்திரத்தை சோதனம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பண்றதுக்காக ஆத்துக்கு ஆச்சாரியன் தீர்த்தாமாட போறச்ச கூட போயிருக்கான். சுவாமி ஸ்நான சாட்டி உடுத்திட்டு சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடின்னு இருக்கார். ஸ்நான சாடி உடுத்திக்கிறச்ச ஏற்கனவே திருமேனியில உடுத்திட்டு இருக்கிற வேஷ்டியை களைஞ்சிடுவாளோ இல்லையோ, களைஞ்சு போட்டுட்டார். அந்த வேஷ்டியை சிஷ்யன் எடுத்துட்டு துவைக்க போனான். துவைக்கிறதுனா இப்ப மாதிரி சோப்பு பிரஷ் எல்லாம் போட்டா துவைக்க போறா? அந்த காலத்துல வருமா அப்படின்னு நினைச்சு ஏதோ போட்டு அறக்க பறக்க தேய்ச்சு அடித்து அழுக்கு போக முறுக்கி துவைச்சாலன்னா சுத்தி ஆயிடுத்து. எங்க துவைக்கிறது? ஆத்தங்கரையில துணி துவைக்கிற கல்லு மேல துவைக்கணும். சிஷ்யன் அந்த வேஷ்டி எடுத்துட்டு நேரா போனான். என்ன பண்றான் அப்படின்னு சுவாமி பார்த்துட்டு இருக்கார். ஆத்த ஜலத்தை 2 கையாலையும் எடுத்து அந்த கல்ல அலம்பினா. முதல்ல வறண்டு இருக்கிற கல்லு மேல தூசி அழுக்கு புழுதி எல்லாம் படிஞ்சிருக்கும், அதெல்லாம் அசுத்தி. அதுக்கு மேல சுவாமியினுடைய வஸ்திரத்தை போட்டு நாம துவைச்சோம்னா சுத்தி கிடையாது, ஆச்சாரம் கிடையாது. அதுல இருக்கிற அழுக்கு வேற இதுல வந்து ஒட்டின்றோம். அதனால முதல்ல கல்ல நன்னா அலம்பணும்னு சொல்லி கை நிறைய ஜலம் எடுத்து அந்த கல்ல நன்னா கையால தேய்ச்சி சுத்தம் பண்ணி அலம்பினான். அலம்பிட்டு அந்த வேஷ்டியை துவைக்கலான்னு பார்த்தான் அவன். தீர்த்தாமாடின்ற இருந்த சுவாமி அப்படின்னு நெருங்கி கிட்ட வந்தார். என்னடா கண்ணா பண்ற அப்படின்னார். சுவாமி கல் அலம்பின்னு இருக்கேன் அப்படின்னார். எதுக்குடா கல் அலம்புறேன்னா, சுத்திக்காக கல் அலம்புறேன். கல் மேல ஏதானும் தூசி அழுக்கு இருந்துதான் அது போயிடுமோன்னு, அப்புறம் வேஷ்டியை துவைக்கிறதுக்கு அர்ஹதையோடுமோன்னு, ஆகையினால அது சுத்தம் பண்றேன்னார். நீ நினைக்கிற எண்ணம் சரிதான், ஆனா கல்ல வெறும கையில ஜலத்தால அலம்புறது சுத்தி கிடையாது, அதுக்கு அந்த சுத்தி போராது. நீ என்ன நினைக்கிறையோ அது முழுசா நிறைவேறாதங்க. அடியன் அப்படின்னா எப்படி சுவாமி கல்ல சுத்தம் பண்றதுன்னா, கல்லுக்கு கல்லாலதான் சுத்தின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நீ இன்னொரு சின்ன கல்ல கையில எடுத்துட்டு அந்த பெரிய தேய்க்கணும். நான் ஸ்க்ரப் பிரஷ் இதெல்லாம் வச்சு அப்படி கிச்சன் எல்லாம் கிளீன் பண்றோமே, அந்த மாதிரி கையில ஒரு சின்ன கல்லை வச்சுட்டு பெரிய கல்லை வந்து நன்னா அப்படி தேய்க்கிறது, பாத்திரம் தேய்க்கிறாப்புல தேய்க்கிறது. அப்படி இந்த ஷார்ப் ஸ்டோனா இருக்கக்கூடிய சின்ன போய் மோதிரச்ச அதை போட்டு நன்னா வரன்னு தேய்க்கச்ச அது மேல இருக்கிற சின்ன சின்ன கூட அதுக்கு மேல ஜல போடணும். கல்லுக்கு கல்லாலதான் அப்படி அன்னைக்கு மறக்கவே இல்லை. இந்த மாதிரியான அவருடைய பிராக்டிஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த சூக்ஷ்மத்தை எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள்ல எந்த தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்குன்னு எப்படி போய் தெரிஞ்சுப்பான் அந்த சின்ன பையன்?
ஆகையினால அன்னைக்கு குருகுல வாசம் பண்ணினவாளுக்கே இதுதான் நிலைமை. அப்படின்னா வேற ஒரு காரியமும் இல்ல, ஆச்சாரியன் சொல்லக்கூடிய பணிவிடைகள்லாம் பண்ணிண்டு அவர் ஆத்துல அவ சொன்ன காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு மாமி போடுற சாத்தை சாப்பிட்டு ஆச்சாரியனுக்கு ஒரு அப்பாவுக்கு புள்ள பண்ற மாதிரி கைங்கரியங்கள் பண்ணிட்டு 7 வருஷமோ 10 வருஷமோ 14 வருஷமோ கூடவே இருந்து எல்லாத்தையும் வாசிக்கணும். அதை தவிர வேற ஒரு காரியம் கிடையாது அவனுக்கு. காலேஜ் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஆத்துக்கு போகணும், அதெல்லாம் ஒரு பொறுப்பும் இல்லை. எத்தனை வருஷம் குருகுல வாசம் பண்றானோ முழுக்க அதுதான் காரியம். அப்படி இருக்கிறவாளுக்கே ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி சிக்ஷிக்கிறது, அவளுடைய அனுஷ்டானம் இதெல்லாம் பார்த்து தான் தெரிகிறது. அப்படின்னு சொன்னா நம்மள மாதிரி உண்டியே உகந்தோடும் உடையே உகந்தோடும் அப்படின்னு ஆழ்வார் பரிகாசம் பண்ற மாதிரி வயத்துக்காகவே நாம ஓடிட்டு இருக்கோமே, நமக்கெல்லாம் எப்படி சுவாமி அந்த தர்மசாஸ்திரம் கிரந்தம் அது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க கூடியதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்? சரி, நமக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்காம இருந்துடுறதா? அப்படி தெரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கும் வாழ்ந்தோமானா நமக்கும் மற்றவாளுக்கும் என்ன வித்தியாசம்? ஆகையினாலே இந்த மாதிரி மகானுபாவர்களினுடைய சரித்திரத்தை கேட்கிற போது எத்தனையோ சாஸ்திரங்கள், எத்தனையோ கிரந்தங்கள், எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சூக்ஷ்மங்கள் இதெல்லாம் பல காலம் பரிசிரமப்பட்டு தெரிஞ்சு ஞாபகம் வச்சுண்டு நாம வழக்கத்துல கொண்டு வருவது, இதெல்லாம் காதால கேட்டா வாசிச்சா ஒரு முறை 2 முறை கேட்டாலே நமக்கு நல்லா பதிஞ்சு போயிடும். அதுக்காக தான் மகான்களுடைய சரித்திரத்தை சொல்றது. அதே காரியத்தை தான் பெரியாழ்வார் இந்த பதிகத்தினால சொல்லியிருக்கார். ஒரு பரமை காந்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும், அப்படிதான் இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா. நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நிறைய சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம். இவாளுடைய லைஃப் ஹிஸ்டரியை அப்படியே கவர் பண்ணி இந்த 10 பாசுரங்கள்ல வைக்கிறேன். இந்த 10 பாசுரங்களை தெரிஞ்சுட்டீங்களானா உங்களுக்கு உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ பரமை காந்தி எப்படி வாழணும்ன்றது நன்னா புரியும், மனசுல பதிஞ்சு போயிடும். ஒரு சினிமா ஒரு நாடகத்தை எல்லாம் பார்த்தா அப்படி உணர்ச்சி பூர்வமா மனசை தொடர்றது பாருங்க, வாயால சொல்றதை விட அந்த மாதிரி படம் பிடித்து காட்டுகிறார் பெரியாழ்வார் இங்கே. அவள்லாம் எப்படி இருந்தா, நவகாரியம் சொல்லிலாதவர், நாக்கினால எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்ல மாட்டா. வம்பளக்கிறது, புறம் பேசுறது, கோபமா வெய்யறது, ஆபாசமா பேசுறது, அமங்கலமா பேசுறது, பாவம் வரும்படியாக பேசுவது, மற்றவாளை குறை சொல்றது, அபச்சாரப்படுறது, ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்தும்படியா பேசுறது, ஒருத்தருடைய ஊனங்களை இட்டு அவளை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தர்கிட்ட இல்லாத குறைய சொல்லி அவளை கஷ்டப்படுத்துறது, ஒருத்தர்கிட்ட ஞானம் இல்லைன்னு அவளை மட்டம் தட்டுறது, ஒருத்தர் இடத்துல பண வசதி இல்லைன்னு மட்டம் தட்டுறது, ஒருத்தருடைய ஜாதிய சொல்லி மட்டம் தட்டுறது, ஒருத்தர் அழகா இல்லைன்னு மட்டம் தட்டுறது, இப்படி சொல்லிண்டே போலாம். நாக்கினால எதை சொன்னா இவாளுக்கு பாவம் சேருமோ, மத்தவா அதனால பாதிக்கப்பட்டு மனம் வருந்தி அழுவார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் என்னைக்கும் சொல்லியே அறியாதவர்கள். அப்படின்னா என்னன்னு தெரியாது, வம்பளுக்கிறதுனா என்ன, புறம் பேசுறதுன்னா என்ன, ஒன்னும் தெரியாது. அதே மாதிரி மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள், ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு தெய்வத்தை அறியாதவர்கள், வேறு தேவதையினுடைய பெயரை சொல்லாதவர்கள். அதனால பகவான் பாகவதா வேத மந்திரங்கள், பாசுரங்கள், ஸ்தோத்திரங்கள், கிரந்தங்கள் இதை தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டா வாயால. இதர தேவதைகளினுடைய பெயரையோ இதர தேவதையினுடைய பக்தாளுடைய பெயரையோ சொல்ல மாட்டா. நான் அகாரியம், நாவினாலே பண்ணக்கூடாத காரியத்தை சொல்லிலாதவர், ஒரு நாளும் சொல்லி அறியாதவர்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள். பொய் பேச மாட்டா, தேவையில்லாம கேவலம் பணத்துக்கும் பொருளுக்கும் ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. இந்த மாதிரி துஷ்கர்மங்கள் இதெல்லாம் மட்டமான காரியம், இதெல்லாம் ஈடுபட மாட்டா. நாள்தோறும் விருந்தோம்புவார், தினந்தோறும் இவா சாப்பிடுறதுக்கு முன்னாடி அதிதின்னு சொல்லக்கூடிய விருந்தினர்களுக்கு அன்னம் படைத்து விட்டுத்தான் சாப்பிடுவா. யாரானும் ஸ்ரீ வைஷ்ணவா யாரானும் பிராமணா வராளா அப்படின்னு பார்த்து, இவா ஊருக்கு வந்தவா யாரும் பட்னியா போகக்கூடாது, வயிறார சாப்பிட்டு பெருமாளை சேவிச்சு குளிர்ந்த மனசோடு தான் இந்த ஊரை வாழ்த்திட்டு போனோம். அப்படித்தான் இருந்தா. சரி சுவாமி, என்னதான் க்ஷேத்திரமா இருந்தாலும் 365 நாளும் வெளியூர்ல இருந்து மனுஷா வருவாளா? அதுவும் இவா நிறைய பேரை கொண்டாந்து புரூரவ சிங்க வச்சிருக்கானே, அத்தனை பேர் ஆத்துலயும் போய் சாப்பிடுறதுக்கு அதித்தி கிடைப்பாளா? ஒரு 1000 இருக்குன்னா 1000 அதித்தி வந்துருவாளா ஒரு நாளைக்கு? அப்படின்னா வெளியூர்காரா யாரான வரா அன்னைக்கு அவளுக்கு சாதம். ஒருவேளை யாருமே வரலன்னா உள்ளூர்லயே நிறைய பேர் பண்ணிக்க முடியாம இருப்பாள். ஒன்னும் வயசானவா, ரொம்ப கஷ்டப்படுறவா, தாய் தோப்பனார் இல்லாத குழந்தைகள், ஆச்சாரியநாத்துல அத்தியனம் பண்ற பிரம்மச்சாரி குழந்தைகள், உடம்பு முடியாதவா, அந்த மாதிரி யாருக்கெல்லாம்
இன்னைக்கு பண்ணியிருக்கோம், அவளை கூட்டு போட்டா அவளுக்கு சிரமம் இல்லாம நன்னா சாப்பிடுவான்னு தோன்றதோ, அந்த உள்ளூர் ஸ்ரீ வைஷ்ணவாலா இருந்தாலும் பரவாயில்ல, அவ வந்து சாப்பிடட்டும், அவளுக்கு கூட்டு சாதம் போட்டு தான் சாப்பிடுவாளாம். பண்ணி வச்சோம், யாரும் வரல, ஊருக்காராளுக்கு இந்த ஊர்ல இருக்கு, அவா பண்ணிக்கிறா, சாப்பிட்டுக்கிறா, சாடாம போறா, அவளை பத்தி நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருக்க மாட்டா. அப்படியே வீதியில போறது மாதிரி போய் யார் கண்ணில் படுறாளோ, யார் சாப்பிடாம உட்கார்ந்து இருக்காளோ, யார் தலிகை பண்ணலன்னு தெரியறதோ, அவ மனசு கஷ்டப்படாதபடிக்கு மரியாதையா அவ லைசன்ட் வந்து சாதம் போட்டு அனுப்புறது. அப்படி ஒண்ணு வெளியூர்காரா வந்தா அவ சாப்பிட்டு போறா, இல்ல உள்ளூர்காராலாவது சாப்பிடுறா. நாள்தோறும் விருந்தோம்புவார், தினம் அதிதி சத்காரம் பண்ணக்கூடியவர்கள். தேவகாரியம் செய்து, தேவகாரியம் அப்படின்னா தேவர்களுக்கு பண்ணக்கூடிய காரியம்னு ஒண்ணும், தேவனான தேவாதி தேவனான பகவானுக்கு பண்ணக்கூடிய காரியம்னு ஒண்ணு. இப்ப சந்தியாவந்தனமோ வைஸ்வதேவமோ இதெல்லாம் பண்றச்ச தேவர்களுக்கு அதனால ஆகாரம் கிடைக்கிறது, அவளை வாழ வைக்கிறா. இங்க ஒண்ணு நன்னா புரிஞ்சுக்கணும், இந்த தேவர்கள் விஷயமா பண்ணக்கூடிய வைஸ்வதேவம் முதலான கர்மா எல்லாம் பண்றாளே, அப்ப அந்த தேவனை வணங்கினதா ஆகுமான்னா, அந்த தேவனை வணங்கினதா ஆளு, அந்த தேவனுடைய பெயர் சொன்னாலும் அவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை வணங்கினதாக ஆகிறதுன்னு நம்ம சம்பிரதாயம். சரி சுவாமி, அப்படி யார வேணாலும் நான் பகவானை நினைச்சு சேவிச்சுட்டு போறேனே அப்படின்னா அது கூடாது. ஏன் கூடாதுன்னா, ராமானுஜர், சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியா எல்லாம் தெளிவா சித்தாந்தம் பண்றக்கா, சாதிச்சிருக்கா. விஹித கர்மாக்கள்ல பகவானை தவிர வேற தேவதையனுடைய பெயர் வந்தால் அந்த பெயரை சொல்லுகிற போது ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு, பாகவதனுக்கு அந்த தேவதைக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாளை அனுசந்தானம் பண்ணினதாகிறது, அவன் பெருமாளையே சேவிக்கிறான். இப்ப சந்தியாயே நமகா, சாவித்திரே நமகெல்லாம் சொன்னா சாட்சாத் பெருமாளை பிராட்டிய சேவிச்சதாருன்னு தான் அர்த்தம். அது எங்கன்னா விஹித கர்மாக்கள். சந்தியாவந்தனம் அவசியம் பண்ணியானோன்னா, அந்த அவசியம் பண்ணியானோன்னு சொன்ன கர்மாவில வேற தேவதையினுடைய பெயர் வந்தா அது பகவானை குறிக்கும். ஏதோ ஜோசியக்காரன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, இங்க போறேன் அங்க போறேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ விளக்கேத்தி பிரதட்சணம் பண்ணி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு நெத்தியில் அத்தியத்தையும் பூசிண்டு எத்தையோ பண்ணி நான் பெருமாளை நினைச்சுட்டு பண்றேன்னு சொன்னால் பாவம் தான் வந்து சேரும். விஹித கர்மா விதிக்கப்பட்டது, அவசியம் நீ பண்ணியே ஆனோம். ஆக்னியா கைங்கரியம்னு பேரு. ஆக்னியா அப்படின்னா கட்டளை, இது அவசியம் பண்ணியானோம், பண்ணலன்னா பாவம் சம்பவிக்கும் அப்படின்னு சாஸ்திரம் ஸ்ட்ரிக்டா நமக்கு ஆர்டர் போட்டிருக்கு பாருங்க. அந்த காரியங்கள்ல வேற தேவதையனுடைய பெயர் வந்தா அது சொல்ற போது சாட்சாத் அது பகவானையே குறிக்கிறது. அதை புடிச்சுண்டு நீயா ஒண்ணு கல்பிச்சுண்டு எத்தையோ நினைச்சுண்டு எத்தையோ பண்ணிட்டு பெருமாள் பேரை சொல்லிட்டு போனியானா பாவம் தான் சம்பவிக்கும்னு சுவாமி தேசிகன், ராமானுஜர் முதலான ஆச்சாரியா எல்லாம் தெளிவா சொல்லியிருக்கா. அதனால பகவான் அந்தர்யாமின்றத ஒண்ணு புடிச்சுட்டு இஷ்டத்துக்கும் வளைத்துக் கொள்ளக்கூடாது, அது பாவ மார்க்கத்திலேயே கொண்டு போய் விடும். இப்ப தேவ காரியம் அப்படின்னா தேவர்களுடைய காரியம் மட்டும் இல்ல. இப்போ இவாளை குறித்து பண்றோமே, அது அவளை சேவிக்கிறதான்னா அவளை சேவிக்கல, அவளுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவானுக்கு அந்த அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணி அதனால அவளை வாழ வைக்கிறது. என்னதான் அவளுக்கு எல்லா சௌகரியம் இருந்தாலும் அங்க அவ வயிறார முடியாது. இங்க இருந்து கொடுக்கிற ஹவிஸ் முதலானவற்றில் ஹவ்யங்கள் கவ்யங்கள் தான் அவளுக்கு ஆகாரமா போறதுன்னு சொல்றோமே. இப்ப 4 பேர் ஆத்துக்கு வந்தா சாதம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தேவர்களுக்கும் இங்க இருந்தபடியே ஆகாரம் கொடுக்குறோம், சாதம் போடுறோம் வயிற்றுக்கு, அவ்வளவுதான் விஷயம். அதுல இது அவளை சேவிக்கிறது, அவளுடைய அனுகிரகம் வாங்கிக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. எம்பெருமான் இருக்கான் நமக்கு, அவளுக்கு எந்த எம்பெருமான் அனுகிரகம் பண்றானோ அந்த எம்பெருமான் அவளை விட நமக்கு ரொம்ப சந்நிகிதனா, நெருங்கினவனா, மனசுக்கு ரொம்ப பிடிச்சவனா, நம்மாத்து சுவாமியா, நம்ம அம்மாவா அப்பாவா நம்மளோட இருந்துட்டு இருக்கான். எம்பிரான் எந்தை என்னுடை சுற்றம் எனக்கரசு என்னுடை வானால் அப்படின்னு எல்லாம் பெருமாள் தான் நமக்கு. தேவ காரியம்ன்றதுக்கு 2வது அர்த்தம் தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய காரியம், அதாவது பகவத் ஆராதனம், சாலகிராம ஆராதனம், விக்கிரகாராதனம் பண்றது, இல்ல கோவில்ல நடக்கக்கூடியதான பகவத் ஆராதனத்துக்கு முடிஞ்ச கைங்கரியத்தை பண்றது, விளக்கேத்துறதோ, விளக்குக்கு நெய்யை கொண்டு போய் கொடுக்கறதோ, மாலை புஷ்பம் எல்லாம் தொடுத்து கொடுக்கறதோ, திருத்துழாயை கிரகிச்சுட்டு போய் கொடுக்கறதோ, அல்லது ஸ்வரூபத்தோட இருக்கிற புருஷாலா இருக்கிறவா மடப்பள்ளியில இருந்து பெருமாள் சன்னதிக்கு தலையெடுத்துட்டு போய் வைக்கிறதோ, அல்லது பகவானுடைய திருவாராதனத்துக்கு கணத்திலேருந்து ஜலத்தை சேந்தி கொடுக்கறதோ, அல்ல ஸ்திரீகளா இருக்கிறவா கோவிலை பெருக்கி மெழுகி கோலமிடுவதோ, கோவில் பண்டபாத்திரங்களை எல்லாம் சுத்தமா தேய்ச்சி கொடுக்கறதோ, புஷ்பங்களை எல்லாம் தொடுத்து கொடுக்கறதோ, இப்படி எம்பெருமானுடைய திருவாராதனம் உற்சவங்கள்லாம் நன்னா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தேவாதி தேவனான பகவானுடைய காரியம், பகவத் கைங்கரியத்தை பண்றது. தேவகாரியம் செய்து பகவத் ஆராதனம் முதலான காரியங்களை பண்ணிக்கொண்டு வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் பிராமணன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமாக வேதங்களை ஓதிக்கொண்டிருப்பது. வேதங்களை எல்லாம் அத்தியனம் பண்ணி
அத்தியனம் பண்ணின வேதங்களை மறக்காமல் தினம் சொல்லிக்கொண்டு வாக் யஜ்ஞம் வாயாலே பண்ணக்கூடியதான யாகம். யாகம் பண்றவா கூட என்னைக்காவது ஒரு முறை தான் பண்றா, 5 நாள் பண்றா, 8 நாள் பண்றா, அவ்வளவுதான் பண்ண முடியறவாளாலே. இந்த வாயால பண்ணக்கூடிய யாகம்னு சொல்லக்கூடிய வாக் யஜ்ஞம் வேதம் சொல்றது இருக்கே, அது அத்தியனம் பண்ண நாள்ல இருந்து ஞாபக மறதி வர வரைக்கும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கலாம். தினம் யாகம். அப்பேற்பட்ட வாக் யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய வேதத்தை ஓதிக்கொண்டு அபியாசம் பண்ணிக்கொண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடியதான திவதேசம். வேதம் பயின்று வாழ் இவெல்லாம் வசிக்கக்கூடியதான வாழக்கூடியதான திருக்கோட்டியூர். மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை. அந்த திருக்கோட்டியூரிலே இருந்து கொண்டு மூவர் 3 பேருடைய காரியம், 3 பேருடையதான காரியங்களையும் திருத்தும் நல்லபடியா ஒழுங்கா பண்ணி கொடுத்த முதல்வன், எல்லாருக்கும் முதல்வனா முதல் சுவாமியாக இருக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அவனை, அந்த கோஷ்டிநாதனை, திருக்கோட்டியூர் எம்பெருமானை சிந்தியாத மனசாலும் நினைக்காத அப்பாவகாரிகளை, அந்த மகா பாவிகளை, பாவமே பண்ணக்கூடியவர்களை படைத்தவன். எங்கனம் படைத்தான் கொலோ, என்ன இப்ப ஏற்பட்ட துஷ்டனா இருக்கானே, இவனை எல்லாம் எப்படி பெத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றமோன்னு துன்மார்கனை பார்த்தா. அந்த மாதிரி இந்த கோஷ்டிபுரம் எம்பெருமானுடைய பேரை சொன்னவாதான் மனுஷாலாம், நன்றி உடையவாலாம், நல்லவாலாம். ஏன்னா இவன் தான் படைச்சி சாதம் போட்டு ரட்சிச்சுட்டு இருக்கான். அந்த நன்றியோடு கூட அம்மாவா அப்பாவா நினைச்சுட்டு அவன் பேரை சொல்லணுமா ஒரு முறையானும். அப்படி சொல்லாதவாள்லாம் மகா துஷ்டா மகா பாபிகளை வாழலாம். அவளை படைச்சவன் கூட எப்படி படைச்சான்னு தெரியலையே, நன்றி உணர்வே இல்லாம படைச்சிருக்கானே. தெய்வத்தினோட பெயரை கூட பக்தியோட ஒரு முறை சொல்ல மாட்டேன்றானே, எப்படி படைச்சான் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் வயறறியறார், பொறுமுறார் அவளை பார்த்து. அப்பா, எப்படிடா ஒருத்தன் அம்மா மேலேயோ அப்பா மேலேயோ பாசம் இல்லாம இருக்க முடியும்? அந்த மாதிரி எப்படி பெருமாள் திருநாமத்தை சொல்லாம அவன் இடத்துல பக்தி இல்லாம இருக்க முடியாது இவனாலே? என்ன படைப்பு இவன்லாம், என்ன விசித்திரமான ஜன்மா இவன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பொறுமுகிறார், ஆச்சரியப்படுறார். இப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படின்னு. இதுல மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனை அப்படின்னு பெருமாளை சொல்லியிருக்காரு. முதல்வன் அப்படின்னா உண்ணும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான். இந்த ஜெகத்துக்கெல்லாம் ஆதியா முழு முதல் காரணமா இருக்கக்கூடியவன். இவனுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்தது, இவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, இவன் தான் முதல்ல. அதனால முதல்வன். மூவர்னா யாரு அப்படின்னா இங்க ஒரு அர்த்தம், முதலாவார் மூவரே மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன். தேவதைகள்ல முதல் 3 தேவதைகளா சொல்லப்படக்கூடியவா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு சொல்லக்கூடியவா. அந்த 3 பேர்லயும் யார் முதல்வன் அப்படின்னா பிரம்மாவையும் ருத்ரனையும் படைத்தவனாக இருக்கக்கூடிய சீமன் நாராயணன் அப்படின்னு மும்மூர்த்திகள்லயும் 3 பேரும் சமம் கிடையாது, இவன் தான் உசந்தவன். அவ 2 பேரையும் படைச்சு காத்து ஆட்டி வச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு சொல்றா. அது ஒரு அர்த்தம். இன்னொன்னும் முதல்வன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதியானவன். மூவர் காரியம் திருத்தும் முதல்வன் அப்படின்னா இந்த 3 பேர் யாருன்னா பிரம்மா ருத்ரன் இந்திரன் சொல்லக்கூடிய மூவர். இவாளுடைய காரியங்களை எல்லாம் திருத்தினானா. திருத்துறதுன்னா என்ன, ஏதோ ஒரு தப்பு இருக்கு, ஏதோ கோணாமனாவா பண்ணிட்டோம், அதை சரி பண்றதுக்கு திருத்துறதுன்னு பேரு. கருமுதெல்லாம் முழுசா இருக்கு, என்னைக்கு வேகும், அதை தோல் சீவி திட்டமான அளவுல திருத்தினோமானா அது முழுசா இருக்கிறது தலிகை பண்றதுக்கு உகந்ததா இல்லை. அதை உகக்கும்படியா சின்னதா திருத்தறோம், சீக்கிரம் தலிகாயிடுறது, ஷார்ட்டா ருசியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி திருத்துறதுன்னா ஒழுங்கு இல்லாம இருக்கக்கூடியதை ஒழுங்குபடுத்துறது. பிரம்மாவினுடைய காரியம் ஒழுங்கா இருக்காது, அதை ஒழுங்குபடுத்துறான். ருத்ரன் காரியமும் ஒழுங்கா இருக்காது, அதை ஒழுங்குபடுத்துறான். இந்திரன் காரியம் சொல்லவே வேணாம், ஒழுங்கில்லாத காரியத்தை பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணினவன். எப்படி இவனுடைய காரியத்தை எல்லாம் திருத்தினான் அப்படின்னு உதாரணம் சொல்றார். மது கைட்டபால் இடத்துல பிரம்மாவானவன் வேதத்தை பறி கொடுத்துட்டான். அந்த மது கைட்டபால சம்ஹாரம் பண்ணி வேதத்தை மீட்டு பிரம்மாவுக்கு மீண்டும் வேத உபதேசம் பண்ணினது பிரம்மாவுக்கு பண்ணினதான காரியம். மூவர் காரியத்திலே முதல்வனான பிரம்மாவுக்கு பண்ணி எடுத்த இந்த காரியம். அடுத்து ருத்ரனுக்கு என்ன காரியம் பண்ணினான்னா, அப்பாவும் ஆச்சாரியனுமான பிரம்மாவினுடைய தலையை ருத்ரன் கிள்ளிவிட்டு அதனால அவனுடைய கபாலமானது அவன் கையில ஒட்டிண்டு மகா பாவத்தோடு கூட பிரம்மாத்தி தோஷத்தோடு கூட அவன் சுத்தின்னு இருந்தானே. அப்போ தாயாரை வைத்து பிச்சையிடச் செய்து அந்த கபாலமானது அவன் கையில இருந்து கழண்டு விழும்படியா அந்த பிரம்மாத்தி தோஷம் அவனுக்கு நீங்கும்படியா பண்ணினது அவனுக்கு பண்ணின அனுகிரகம். மூவர் காரியத்துல 2வதான ருத்ரனுடைய காரியமாச்சு. 3வதான இந்திரனுடைய காரியம் என்னன்னா,
இந்திரன் மகாபலியினிடத்திலே ராஜ்யத்தை பறிகொடுத்து விட்டான். அப்போ திரிவிக்ரமாவதாரம் பண்ணி மகாபலியினுடைய யாகசாலைக்கு போய் யாசகம் பெற்று எல்லா உலகங்களையும் தன்னுடையதுன்னு அளந்து எடுத்துக்கொண்டு அதிலே ஒரு உலகமா இருக்கக்கூடிய இந்திரலோகத்தையும் தன்னுடையதுன்னு எடுத்துட்டானோன்னு அப்ப இந்திரன் வந்து பிச்சை கேட்டான். போனா போறதுன்னு அந்த லோகத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். இந்த மாதிரி இழந்த லோகத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுத்தது அவனுக்கு பண்ணின காரியம். மூவர் காரியமும் பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான 3 பேருடைய காரியமும் திருத்தும் ஒழுங்கா பண்ணாம ஏதோ சொதப்பி எத்தையோ இழந்துட்டு நிக்கிறதுகள், எங்கேயோ மாட்டிக்கிறது, எக்கச்சக்கமா போய் எசக்க மாட்டிக்கிறது, அதையெல்லாம் காப்பாத்தி விடுறான். அவ எதை பண்ண முடியாம கஷ்டப்படுறாளோ அதெல்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணி வைக்கிறான், செய்து தலை கட்டுறான், அந்த காரியத்தை ஒழுங்குபட பண்ணுகிறான். அதுதான் திருத்துகை, திருந்த செய்வது. செய்வன திருந்த செய்ன்னு சொல்றாளோ இல்லையோ, அது இவனாலதான் முடியறது. அப்பேற்பட்டவன் முதல்வன். இதெல்லாம் எப்படி இவனால பண்ண முடியறது? அது என்ன, யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் இவனை கூப்பிடுறா, இவன் தான் பண்ணி வைக்கிறான்னா இவன் தான் பண்ண முடியும், இவன் தான் பண்ணி ஆனோம். ஏன்னா எல்லாருக்கும் இவன் தான் முதல்வன், இவனாலதான் எல்லாம் இயங்குறது, இவனுக்கு தான் எல்லாரும் அடங்குவா. அப்பேற்பட்டவன் கோஷ்டிபுரத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான். அவனை சிந்தியாத, அப்பா நீ கை கூப்ப வேண்டாம், மாலையோ புஷ்பமோ பழமோ உபகாரமோ வாங்கிட்டு போய் சேவிக்க வேண்டாம், பிரதட்சணம் பண்ண வேண்டாம், 4 முறை 8 முறை 12 முறை சேவிக்க வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். மனசுலையானு நினைக்க மாட்டியா? காலேஜ் போறியோ, ஸ்கூல் போறியோ, ஆபீஸ் போறியோ, என்ன காரியமோ ஒரு க்ஷணம் மனசுல பெருமாளை நினைக்க முடியாது உன்னால. அது கூட நினைக்காம எத்தையோ நினைச்சுட்டு இருக்கிறவன்லாம் மனுஷனான்னு கேட்கிறார் ஆழ்வார். சிந்தியாத, மனசாலும் கூட ஒரு க்ஷணமும் நினைக்காத அப்பாவகாரிகளை, அப்படி மிகவும் கொடியதான பாவம் செய்தவர்களை, பாவகாரி அப்படின்றார். அப்படின்னா என்ன, பாவம் பண்ணக்கூடியவன். பாவமே செய்து பாவியானேன்னு கலியன் சொல்றது போல பாவம் பண்றதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கலாம். என்ன பெருசா பாவம் பண்ணிவிட்டா? யாரையானா அடிச்சாலா, வெட்டினாலா, குத்தினாலான்னா தேன் நன்றி மறப்பதுன்றதே ஒரு பாவம் இல்லையா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொல்றா. நம்ம படைச்சு நமக்கு சரீரம் கொடுத்து நல்ல தாய் தகப்பனாரை கொடுத்து தாயினுடைய வயிற்றுல இருக்கிறச்ச நம்ம காப்பாத்தி, பிரசவத்துல நம்மையும் தாயையும் காப்பாத்தி நமக்கு சாதம் போட்டு ஆரோக்கியத்தை கொடுத்து அறிவை கொடுத்து ஆயுளை கொடுத்து கல்யாணம் கார்த்தி எல்லாம் பண்ண வச்சு குழந்தை செல்வங்களை அனுகிரகித்து எல்லாத்துக்கும் மேல நமக்கு பரலோக சுகம்னு ஒண்ணு இருக்கிறதுன்ற ஞானத்தை கொடுத்து ஆச்சாரியனிடத்துல நம்மளை காட்டி கொடுத்து ஆச்சாரியன் மூலமா பரநியாசம் பண்ண வைத்து மோட்சமும் தரப்போறானே, அவனிடத்துல எவ்வளவு நன்றியோட இருக்கணும். ஒரு நாள் ஒருத்தரிடத்துல ஒரு தீர்த்தமோ ஒரு சாதமோ வாங்கி சாட்டாலும் கூட அவள் இடத்துல நன்றியோட இருக்கணும்னு சொல்றாளே, இத்தனை பண்ணவனிடத்துல நன்றி மறப்பதுன்றது பாவமோ இல்லையோ? ஒரு நாளும் அவனை நினைக்கணும், ஒரு நாளும் அவனுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றோமே சம்பிரதாயத்துல. ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சா விட்டு எம்பெருமான் தான் சாதம் போட்டான் அப்படின்னு அவனை நினைச்சுட்டு போய் கையை கூப்பிடுறோமே, இதையெல்லாம் பண்ணாமையே காலங்காலமா என்னமோ இவனே வாழறதுதான் நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானே, வாழ்க்கை முழுக்க பாவமே பண்ணிட்டு இருக்கானே, இவனை பாவகாரின்னு சொல்லாம என்ன சொல்றது? பாபாத்மா, பாவம் பண்றதுக்குன்னே பிறந்தவன். அப்பாவகாரிகளை படைத்தவன். சிருஷ்டி பண்ணினானே பிரம்மா, எங்கனம் படைத்தான் கொலோ, எப்படி படைச்சான், முதல்ல எதுக்கு படைச்சான்னே தெரியலையே. இதெல்லாம் பிறந்து என்ன, பிறக்கல என்ன, நன்றியா இல்லாம இருக்கு. இது வாழ்ந்து என்ன பண்ண போறது, ஏன் பிறந்தது, இதெல்லாம் பூமிக்கு பாரம் அப்படின்னு எனக்கே ஒன்னும் புரியல. இதுக்கெல்லாம் எதுக்கு பிறக்கிறதுன்னு புரியலன்றார் ஆழ்வார். ஆக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாகவதோத்தமெல்லாம் எப்படி இருக்கா? பகவதாராதனம் பண்ணிக்கொண்டு வேதாத்தியனம் பண்ணிக்கொண்டு அதிதி சத்காரம் முதலான நல்ல காரியங்களை பண்ணிக்கொண்டு பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவதையே வாழ்க்கையாக கொண்டு எல்லா தேவர்களுடைய கஷ்டத்தையும் இந்த க்ஷேத்திரத்திலே வந்து தீர்த்து வைத்தானே சௌமிய நாராயணன், அந்த எம்பெருமானுடைய பெயரை சொல்லிக்கொண்டு அவனையே மனசாலும் நினைத்து கொண்டு வாழக்கூடிய உத்தமர்கள் இவாளாட்டம்தான் ஒரு மனுஷன் ஒரு பாகவதன் வாழணும். பெருமாளை மனசால கூட நினைக்காம இருக்காளே பாவிகள், அவளாட்டம் வாழவே கூடாது அப்படின்னு எப்படி இருக்கணும்ன்றதுக்கு திருக்கோட்டியூர் பாகவதா உதாரணம், எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு பாவகாரிகள் உதாரணம். ஏன் எம்பெருமான சேவிக்கணும்ன்றதுக்கு பிரம்மருத்ர இந்திராதிகளுடைய கஷ்டத்தையே போக்கினவன் நம்முடைய கஷ்டத்தையும் போக்குவான் நம்ம பெருமாள் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் முதல் பாட்டுல சொல்றார். 2வது பாட்டுல குற்றமின்றி குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய் செற்றமொன்றுமில்லாதவன் கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் தொற்றியேழுலகுண்ட தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர் பெற்ற தாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. ஏதான ஒரு குழந்தை ரொம்ப துஷ்டமா இருக்குன்னா
கோவத்துல திட்டுறச்ச என்ன சொல்றா பெரியவா, வயசான பாட்டி எல்லாம் திட்டுறச்ச குழந்தைய, உன்னை பெத்தா பாரு அம்மா, அந்த வயத்துல பிறண்டைய வச்சுதான் கட்டிக்கணும், எதுக்கு உன்னை பெத்தாலோ, பாவத்தையே பெத்திருக்கா அப்படின்னு கோவத்துல சொல்றாள் ஒன்னும். அந்த மாதிரி ஆச்சாரியாளுக்கும் பாகவதாளுக்கும் அனுகூலமா கைங்கரியம் பண்ணிண்டு பகவான சேவிச்சுண்டு நன்றியோட இருக்காளே, அவளை பெத்த தாய் தான் உண்மையாவே குழந்தை பெற்றிருக்கா. அந்த வயிறு தான் குளிர்ந்தது, அந்த வயத்துலதான் பால் வார்க்கப்பட்டது. பகவானை நினைக்காமல், ஆச்சாரியர்களுக்கு அடிபணியாமல், பாகவதாளுக்கு அனுகூலமா இல்லாம எதிர்த்துண்டு அவமதிச்சுண்டு சுத்தின்னு இருக்காளே, அவளை பெத்த தாயார்கள்லாம் வயத்துல குழந்தைய பெத்துக்கல, நோயை பெற்றிருக்காளாம். பெரிய நோய் தான் அவ வயத்துல பிறந்திருக்கு, பிறந்து நடமாடின்னு இருக்கு. அவளுக்கு ஒன்றும் பெருசா புண்ணியம் இல்லை, அதனால பாவத்தை பெற்றிருக்கான்னு சொல்றார். குற்றமின்றி எந்த விதமான தோஷங்களும் சொல்ல முடியாதபடிக்கு, எந்த குறையும் சொல்ல முடியாதபடிக்கு. என்ன இந்த சுவாமி இப்படி இருக்காரு, விரோதத்தினால இவர் இப்படியெல்லாம் இருக்காரேன்ற பொறாமையினால ஏதாவது ஒரு குறைய அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா கூட ஒரு குறையும் கிடைக்கலையே அப்படின்னு குறை சொல்றதுக்கு வந்தவன் கூட சான்ஸ் இல்லாத போயிடுமா. அந்த மாதிரி குற்றமின்றி ஒரு விதமான தோஷமும் இல்லாமல், குணம் பெருக்கி, சமம் தமம் முதலான ஆத்ம குணங்கள்னு சொல்றாலே, ரொம்ப சந்தோஷத்துல ஆடக்கூடாது, ரொம்ப துக்கத்துல துவண்டு போக கூடாது, கோபம் கூடாது, காமம் கூடாது, பொய் கூடாது, இப்படிதான் இருக்கணும், சத்தியமே பேசணும், எத்தனை கஷ்டத்திலையும் நேர்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு இருக்கணும், முடிஞ்ச மட்டும் மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணணும், முடிஞ்ச மட்டும் மற்றவாளுக்கு உபதிரவம் பண்ணக்கூடாது, அப்படின்னு எல்லாம் நல்ல குணங்கள்லாம் ஆத்ம குணங்கள்னு சொல்றாளே சாஸ்திரங்கள்ல. அந்த குணங்களை பெருக்கி, அப்படின்னா எல்லா நல்ல குணங்களும் எல்லாருக்கும் உண்டு இங்க, ஆனா ஒரு லெவல் தான் அப்படின்னு சொல்லும்படியா இல்லாம நாளுக்கு நாள் அந்த குணம் வளர்ந்துட்டே போறதாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு சுவாமியை பார்த்தா, அந்த சுவாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி போனப்ப அப்படி உருகி உருகி கவனித்தார். 10 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த ஊருக்கு போறச்ச அந்த சுவாமியினுடைய ஞாபகம் தான் வரதிவாளுக்கு. அந்த சுவாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ அப்படி கவனிச்சாரு, எத்தனை சந்தோஷமா இருந்தது, நம்ம ஆத்துல இருந்ததை விட ரொம்ப சுவாதந்திரியமா சௌகரியமானா இருந்தவங்க, இந்த முறையும் அந்த சுவாமி ஆத்துக்கு தான் போனோம் அப்படின்னு வெளியூர்ல இருந்து வர பாகவதா அதிதிகள் அவர் ஆத்துக்கு போறா. போனா இன்னும் ஆச்சரியம் அவளுக்கு, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கவனிச்சாரோ அதை விட இன்னும் பல மடங்கு வசதியாக கவனிக்கிறார். என்ன ஆயிருக்குன்னா, நாளுக்கு நாள் இவருடைய அதிதி சத்காரம், மற்றவாளை உபசரிக்கிறது, மற்றவாள் இடத்துல அன்பா பேசுறது, அவளுக்கு அனுகுணமா கைங்கரியம் பண்றது, இதெல்லாம் நாளுக்கு நாள் ஊறி 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 ஜாஸ்தியா போயிடுது. கிட்டத்தட்ட பெருமாளை நேர்ல பார்த்தா எப்படி கவனிப்பாரோ அப்படி கவனிக்கிறார் பாகவதால. அந்த மாதிரி குணம் பெருக்கி, எந்த நல்ல குணங்கள் இவாளுக்கு பிறவியிலேயே இயற்கையாவே உண்டோ அது அப்படியே இருக்கிறது இல்ல, நாளுக்கு நாள் அப்படியே கிராஃப் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறதாம். குணம் பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராய், அவாவாளுடைய ஆச்சாரியர்களுக்கு அனுகூலமா கைங்கரியம் பண்ணக்கூடியவா. சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஒரு காரியம் கைங்கரியம் மட்டும்தான். அதுவும் ஆச்சாரியன் பண்ற உபகாரத்துக்கு அனுகிரகத்துக்கு சமம் ஆவாது. இருந்தாலும் கைங்கரியம் தான் பண்ண முடியும். ஆச்சாரியனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி சமர்ப்பிக்கிறதோ, புஷ்பம் துளசி எல்லாம் தேவைன்னா கிரகிச்சுட்டு வரதோ, கணத்துல ஜலம் இழுத்து கொட்டுறதோ, வஸ்திரத்தை துவைச்சு உலர்த்தி கொடுக்கறதோ, சமித்தெல்லாம் பொறிக்கிட்டு வரதோ, தர்பையை கிரகிச்சுட்டு வரதோ, பெருமாள் திருவாராதனத்துக்கு சந்தனம் அழைச்சு கொடுக்கறதோ, தலைகைக்கு தேவையான காய்கறி, அரிசி, பருப்பு, பழங்கள், இலை இதெல்லாம் சமர்ப்பிக்கிறதோ, மாவள தோரணம் எல்லாம் கொண்டாந்து கொடுக்கறதோ, பசு சாணம் கோமூத்திரத்தெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து கொடுக்கறதோ, இல்ல ரொம்ப வறுமையில் இருக்கார் சுவாமின்னா ஏதாவது திரவியத்தை கொண்டு காணிக்கையா சமர்ப்பிக்கிறதோ, திருமேனியில ஏதாவது நோய் அப்படின்னா வைத்தியத்துக்கு ஏற்பாடு பண்ணி பணிவிட பண்றதோ, இந்த மாதிரி ஆச்சாரியனுக்கு என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். சிஷ்யன் அனுகூலமா இருக்கணும். குருக்களுக்கு அனுகூலராய், இது அவளுக்கு பண்ணக்கூடிய அனுகூலம். இன்னொன்னும் அவ மனசுக்கு அனுகூலமா இருக்கிறதுன்னு ஒண்ணு உண்டு. அதாவது இந்த சிஷ்யன் பாடம் படிக்கிறச்ச எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆச்சாரியன் இவனுக்கு சொல்லி வைத்தாரோ அதன்படியே வாழ்வது. ஒரு சுவாமின்ற ஒருத்தன் காலக்ஷேபம் பண்ணா, விஷயங்கள் எல்லாம் கேட்டுண்டான், அதை அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்கிறான். அதை பார்த்த மற்ற சுவாமிகளோ இல்ல வயசுல பெரியவாளோ மகான்களோ என்ன பண்றா, ஒரு நாள் இந்த ஆச்சாரியன் இடத்துல வந்து சொல்றா, சுவாமி அந்த கேசவன் இருக்கானே உம்மண்ட காலக்ஷேபம் பண்ண பையன் தானே, என்னமா இருக்கான் தெரியுமா, ரொம்ப தங்கமான பையன் சுவாமி அவன். நான் ஏதோ கேட்டேன், உடனே பண்ணிவிட்டான் காரியத்தை. வயசுல பெரியவாளெல்லாம் பார்த்தா அத்தனை விசுவாசமா மரியாதையா இருக்கான். மற்ற சுவாமிகள் இடத்துல துவேஷம் எல்லாம் இல்லை அவனுக்கு. உமக்கு கைங்கரியம் பண்ற மாதிரியே மற்ற ஆச்சாரியாளுக்கும் கைங்கரியம் பண்றான்.
பெருமாள் கைங்கரியத்தை என்னமா வளைச்சு போட்டு பண்றான், கோவில்ல அப்படியும் இப்படியும் குறுக்கனுக்கு போயிட்டு வந்து எத்தனை காரியம் பண்றான் சுவாமி அவன் அப்படின்னு அந்த ஆச்சாரியன் இடத்துல போய் சொல்றா. அன்னைக்கு அந்த சுவாமியினுடையதான திருவுள்ளம் அப்படியே குளிர்ந்து போயிடும். 10 பேருக்கு சொன்னோம், இந்த ஒரு குழந்தையாவது இந்த குழந்தைக்கு நான் தான் ஆச்சாரியன்னு பெருமையா சொல்லிக்கும்படியாக பேர் வாங்கி இருக்கிறதுன்னு சந்தோஷம். காரணம், காதால கேட்டேன், வாயால சொன்னேன், மனசுல வச்சுட்டேன், மறந்து போயிட்டேன் அப்படின்னு இல்லாமல் எதுக்காக இதெல்லாம் உபதேசம் பண்றோமோ, எதுக்கு உபதேசம் பண்றா, வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அனுஷ்டான பரியந்தம் கொண்டாடுறதுக்கு உபதேசம் பண்றா. அதை யார் பண்றாலோ அவளைத்தான் ஆச்சாரியாளுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல வாத்தியாருக்கு எந்த குழந்தைய பிடிக்கும்னா, எந்த குழந்தை நன்னா படிச்சுட்டோ ஒழுக்கமா இருக்கோ, படிக்கிறத கடைபிடிக்கிறதோ அந்த குழந்தைய தான் பிடிக்கும், மறக்காம இருக்கிறதோ அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி குருக்களுக்கு மனசளவிலும் அனுகூலமானவர்களா இங்க இருக்கிற பாகவதாலாம் சிஷ்யாலாம் இருந்துட்டு இருக்கலாம். செற்றம் ஒன்றும் இல்லாத, பொறாமை என்பது சிறிதும் இல்லாதவர்கள். பாக்குற வைஷ்ணவாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பொறாமை இல்லாம இருக்கணும். இவர் என்ன பெரிய இவரா, இவருக்கு நான் போய் கைங்கரியம் பண்றதா, நான் எத்தனை வாசிச்சிருக்கேன், எத்தனை காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், எவ்வளவு ஆச்சாரம், என் கோத்திரம் என்ன, என் வம்சம் என்ன, எங்க ஆச்சாரியன் யாரு, நான் போய் இவருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணா என்னுடைய பிரஸ்டேஜ் என்ன ஆறுது அப்படின்னு நினைச்சுட்டா அது மத்தவாள் இடத்துல இருக்கக்கூடியதான பொறாமை, அகங்காரம். அந்த மாதிரியான பொறாமை மத்தவாள் இடத்துல இல்ல. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா சாஷ்டாங்கமா சேவிக்கணும், பகவானோடு கூட எல்லா பாகவதாலுக்கும் அடிமையா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தானே சாஸ்திரம் சொல்றது. அதனால எந்த துவேஷ புத்தியும் இல்லாமல் மற்ற ஸ்ரீ வைஷ்ணவாளிடத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய புத்தியோட ஒருத்தன் இருக்கான்னா அவளிடத்துல இவனுக்கு பொறாமை இல்லைன்னு அர்த்தம். பொறாமை ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது இவனால, கைங்கரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாக்கியம் கிடைக்காது இவனுக்கு. முதல்ல நம்மளாட்ட மனுஷர் தானே அவர், எனக்கு தெரிஞ்ச அளவு கூட விஷயம் தெரியாது அவருக்கு ஏன்னா அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான்னா அது பொறாமை, அது கூடாது. அது இல்லாததுனாலதான் எல்லாருக்கும் இவனால அனுகூலமா இருக்க முடியறது. அப்பேற்பட்ட வன்கையினார்கள் வாழ், வள்ளல் தன்மையுடைய கைகளை உடையவர்கள். சாதம் போட்டு போட்டு செவந்து போன கை, உபகாரம் பண்ணி பண்ணி செவந்து போன கை, முடிஞ்ச மட்டும் மற்றவாளுக்கு ஒத்தாசை பண்ணி தானம் பண்ணி பண்ணி சிவந்து போன கைகளை உடைய வன்கையினார்கள், வள்ளல் தன்மை உடைய கைகளை உடைய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் வாழ் திருக்கோட்டியூர். அவ நித்தியவாசம் பண்ணக்கூடியதான திருக்கோட்டியூரிலே துற்றி 7 உலகும் உண்ட, 7 லோகங்களையும் ஒரு கவளமாக திரட்டி அமுது செய்த. பிரளய காலத்துல பெருமாள் எல்லா லோகங்களையும் வாயில விழுங்கி வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறான்னு சொல்றோமே, அதெல்லாம் எப்படி பண்றானாம் பெருமாள்? 7 லோகங்கள் இருக்கா, அது 7 சாத பருக்கையாட்டுமா. நம்ம சாத பருக்கைகளை எல்லாம் அப்படி கவலமா கையில எடுத்து அப்படி சாப்பிடுறோம், வாயில போட்டுக்கிறோமே, ஒரே விழுங்கு விழுங்குறோமே, அந்த மாதிரி 7 லோகங்களையும் கைப்பிடி சாதமாட்டமா எடுத்து வாயில போட்டுட்டானா பெருமாள். துற்றி 7 உலகும் உண்ட, 7 லோகங்களையும் ஒரு கவலமா திரட்டி அமுது செய்த, வாயில போட்டு சாட்ட. தூமணி வண்ணன், தோஷம் இல்லாமல் கலங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நீலரத்தனம் போல இருக்கக்கூடியதான திருமேனி நிறமாம் பெருமாளுடைய நிறம். சயனிச்சந்திரகானே உலகம் இல்லைனையான், அவனுடைய திருநாமம் எப்படி இருக்குன்னா கார்முகில் போல, மழை வரக்கூடிய மேகத்தை போல இருக்கிறது. வேற எப்படி இருக்குன்னா நிர்தோஷமான நீலரத்தனம் போல இருக்கிறது. நீலரத்தனம்னு சொல்லக்கூடியது நீலநாயகம், ப்ளூ சஃபயர்னு எல்லாம் சொல்றோமே அந்த ரத்தனம். ரத்தனங்கள்ல பொதுவா தோஷங்கள் இருக்கும், ஆனா இந்த எம்பெருமானாகிற நீலரத்தனத்துல தோஷம் கிடையாது. ரத்தனத்திலேயே தோஷம் இல்லாத ரத்தனம் தான் வசந்த ரத்தனம், அதுதான் ஆபரணம் பண்ணி போட்டுக்கணும், பெருமாளுக்கு ஆபரணம் பண்ணி சமர்ப்பிக்கணும்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இது நீலரத்தனம்னு சொன்னா இந்த ரத்தனத்திடத்திலே ரத்தனத்துக்குன்னு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா நிர்தோஷ ரத்தனம், ஒரு தோஷமும் இல்லாத தூய்மையான ரத்தனம். இந்த ப்ளூ சஃபயர் எல்லாம் பார்த்தா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஒன்னும், அதை நன்னா கண்ணுக்கு விளக்கண்ணை குத்திண்டு உத்து பார்த்தாலும் ஒரு டிஃபெக்டும் பார்க்க முடியாது அதுல. அந்த மாதிரி ஹேய குணங்கள், துர்குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட குணமும் ஒரு தோஷமும் இல்லாமல் தூய்மையானவனா சுத்த சாத்வீகனா பிரகாசிச்சுட்டு இருக்கான் பெருமாள் உலகமில்லனையான். தூமணி வண்ணன், தூய்மையான நீலரத்தனத்தை போலே இருக்கக்கூடிய திருநிறத்தை உடையவன். பெருமாளுடைய திருமேனி அப்படி ஆகர்ஷிக்கிறது ஆழ்வாருடைய மனச. தூமணி வண்ணன் தன்னை தொழாதவர், அந்த சௌமிய நாராயணனை சேவிக்காதவா வணங்காதவா பெற்றதாயர் வயிற்றினை பெருநோய் செய்வான் பிறந்தார்களே. இத வயத்துல பெத்துண்டது அந்த அம்மாவுக்கு எதுக்கு சமானம்னா ஒரு பெரிய நோய வயத்துல சுமந்ததுக்கு சமானமா. நடமாடும் நோயா இருக்கக்கூடியது, தொத்து நோய் போல. இதுவும் அழிய போறது, சொரூபம் சரியில்லை, புத்தி சரியில்லை,
இது பெத்த அம்மாவுக்கும் இதை பெத்ததான தோஷத்தை கொடுக்கறது. அதனால அவெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றதுனால மகிழ மாட்டா. அந்த பிள்ளைய பெற்றதுனால அவளுக்கு என்ன மிச்சம்னா, பிரசவ காலத்துல பட்டாலே வேதனை, அந்த வேதனை தான் மிச்சமா. இந்த தாய்மார்கட்கு இப்பிள்ளைகளாலே ஒரு வகை பயனும் இல்லாமல் பிரசவ காலத்தில் பட்ட வேதனையே மிகுந்ததாம் அப்படின்றார் வியாக்கியாத்தா. எப்படி பரிகாசம் பண்றார் பாருங்க. கோஷ்டிபுரத்து எம்பெருமான சேவிக்கிற, அவனை நினைக்கிற, அவன் பேரை சொல்ற பிள்ளைய பெத்தாதான் அவன் அம்மா. இந்த பிள்ளைய நான் பெத்தேனேன்னு அப்படி மன குளிரும், வயத்துல பால்வா இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அப்படி இல்லாத துஷ்ட பிள்ளைய பெத்தாலானா நோயை தான் சம்பாதித்தா, நோயை தான் பெத்தா, பிரசவ காலத்துல பட்ட வேதனை தண்டம் அப்படின்ற ஆழ்வார். அடுத்த பாட்டுல வண்ணனல் மணியும் மரகதமும் அழுத்தி நிழல் எழும் திண்ணை சூழ் திருக்கோட்டியோர் திருமாலவன் திருநாமங்கள் எண்ண கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ண கண்டதம் ஊத்தை வாய்க்கு கவளமுந்துகின்றார்களே. பெருமாளுடைய திருநாமத்தை வாயால சொல்லணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி 7 முறை கோவிந்தான்னு சொல்லுன்னு சொல்றோமே, அந்த கோவிந்தன் தானே இந்த கோஷ்டிபுரத்துல இருக்கான். சாப்பிடுறதுக்கு முன்னாலே அவனுடைய திருநாமத்தை 7 முறை விரல் விட்டு எண்ணி சொல்லிட்டு சாப்பிடு. ஜபம் பண்ணு, விரல் விட்டு எண்ணி ஜபம் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடு. அப்படி பகவானுடைய நாமத்தை சொல்லாம ஜபம் பண்ணாம சாப்பிடுறவன் எதுக்கு சமானம் தெரியுமா? அவனுடைய ஊத்தை வாய்க்கு கவளம் உந்துகின்றானா. கவளம்னா யானை சாப்பிடுறதே, பெருசு பெருசா களி உருண்டை, அந்த மாதிரி பெரிய களி உருண்டை, பெரிய சாதம் உருண்டை, 2 கையாலும் தூக்க முடியாம தூக்கி போடுற, ஒன்னே 5 கிலோ 6 கிலோ வெயிட் இருக்கும் போல் இருக்கு, அதை ஒரு க்ஷணத்துல முழுங்கிடுறது. அந்த மாதிரி சட்டி சோத்த பானை சோத்த அப்படி கவள வாயால அப்படி ஆணு விழுங்குறான். யானை சாப்பிடுறான், அப்படி சாப்பிடுறான். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுவும் எந்த வாயால சாப்பிடுறானா? ஊத்தை வாயின்றார். அப்படின்னா சுத்தம் இல்லாத நாரி கொண்டிருக்கிற வாய். சுவாமி நன்னா பல்ல தேய்க்கிறான், நல்ல பேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி தேய்க்கிறான், பல்லு அப்படி பளபளன்னு இருக்கேன்னா இங்க அதை சொல்லல ஆழ்வார். நாக்கு படைத்தது பகவானுடைய நாமாவை சொல்றதுக்கு, வாய் படைத்தது பகவானுடைய நாமாவை சொல்றதுக்கு. அந்த பகவன் நாமாவை சொன்ன வாய் தான் சாஸ்திரப்படி சுத்தமான வாய். வாயால எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசியிருப்பான், நினைச்சிருப்பான், சாட்டிருப்பான். ஒன்னும் அந்த பாவத்தெல்லாம் எப்படி போக்கிக்கிறதுன்னா, வாயால பகவன் நாமாவை சொல்றச்ச அந்த பாவம் எல்லாம் போயிடுறது. அது பண்ணாம அந்த பாவத்தோடு கூட பகவானுடைய பேரை சொல்லிட்டு சாப்பிடணும்னு சாஸ்திரம் இருக்கிறச்ச பேர் சொல்லாம சாப்பிடுறது ஒரு பாவம். பெருமாளுடைய பேரை சொல்லி நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடிய நன்றி மறந்த பாவம். இதெல்லாம் சேர்ந்து பாவத்தினாலே அவனுடைய வாய் ஊத்த வாயா நாரி போயிருக்கு. அதால சாப்பிடுறான். இது எதுக்கு சமானம்னா, 10 நாளா பல்லே தேய்க்காம கவலங்கவலமா சாப்பிடுறதுக்கு சமானம், அதை விட கேவலம் இது அப்படின்னு பரிகாசம் பண்றார் ஆழ்வார். வண்ணனல் மணியும் பல நிறங்கள்ல பிரகாசிக்கக்கூடிய நல்ல ரத்தினங்கள், மரதகமும் மரகத ரத்னம் அழுத்தி நிழலிடும் திண்ணை சூழ் திருக்கோட்டியூர். இந்த திருக்கோட்டியூர்ல புரூரவ சக்கரவர்த்தி அக்ரஹார பிரதிஷ்டை பண்ணி பிராமணாலாம் வசிக்கிறதுக்கு அகங்கள் கிரகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தானோ. ஒன்னும் முக்கியமா வாசல் திண்ணைகள்ல விருந்தாளிகள் வந்தா வெயில்ல மழையில உட்கார்ந்துட்டு இலை பார்வதற்கும் சயனித்துக் கொள்வதற்கும் அந்த ஆத்து சுவாமி உட்கார்ந்து பூனல் முறுக்கிறது, கிரந்தி சேர்க்கறது, வேதம் சொல்லி வைக்கிறது, குழந்தைகள்லாம் உட்கார்ந்துட்டு சந்தை சொல்றது, இதுக்காகவெல்லாம் வாசல்ல திண்ணை கட்டி வச்சிருக்கா. அந்த திண்ணையில நடக்கக்கூடிய காரியம் என்ன காரியம் தெரியுமா? போற வரவால பத்தி வம்பளக்கிற காரியம், புறம் பேசுற காரியம், கலகம் ஊட்டுற காரியம், கோள் சொல்ற காரியம் நடக்கலங்க. வேதம் சொல்றா. வேதம்னு சொல்லக்கூடியது சப்த பிரம்மம், ஒளி வடிவத்திலே இருக்கக்கூடிய பெருமாள். அதை சொல்லக்கூடிய இடம். அப்ப எப்படி இருக்கணும்? ஒரு கோயில் கர்ப்ப கிரகத்தை போல வசந்ததா இருக்கணும். அங்க உட்கார்ந்து திவ்ய பிரபந்தத்தை கத்துக்கிறா, அர்த்தத்தை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறா. எப்படி இருக்கணும்? கர்ப்ப கிரகத்தை போல இருக்கணும். அங்க உட்கார்ந்துட்டு பகவானுக்கு சம்பந்தமான காரியங்களை எல்லாம் பண்றா. எப்படி இருக்கணும்? சன்னதியை போல இருக்கணும். அதனால ஒரு கோயில் கர்ப்ப கிரகத்தை எப்படி கோயிலாழ்வார் திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி கமகமான்னு வாசனையோடு கூட அத்தனை ஆச்சரியமா சுத்தமா வச்சுக்கிறாளோ, அந்த மாதிரி அந்த பிராமணாலாத்து திண்ணைகள் எல்லாம் புரூரவசி என்ன பண்ணிருக்கான்னா, கலரா அழகா இருக்கக்கூடிய ரத்தனங்கள், நவரத்தனங்கள்னு சொல்றாளே 9 நிறத்துல இருக்கு, அந்த மாதிரி ரத்தனங்களை எல்லாம், குறிப்பா மரகதங்களை எல்லாம் அழுத்தி அழுத்தி இழைத்து இழைத்து அந்த திண்ணைகளை எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்கானா. திண்ணை இருக்கு, திண்ணையை சுத்தி சுவர்கள்லாம் இருக்கு, திண்ணையில நிறைய தூண்கள்லாம் இருக்கு,
இந்த சுவத்துல தூண்கள் எல்லாம் ரத்தனங்களை எல்லாம் அப்படியே நூலால கோத்து தொங்க விட்டுருக்கான். இந்த கதவுக்கெல்லாம் வெள்ளி அடிக்கிறதுன்னு சொல்றாளே, வெள்ளி தகடு அடைத்து கவச்சம் மாதிரி பண்றாளே, அந்த மாதிரி தூண்களுக்கெல்லாம் ரத்தனங்களையே இழைத்து கவச்சம் போல பண்ணி அழகுபடுத்தியிருக்கானோ. அந்த ரத்தனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படி பிரகாசிக்கிறதாம். ஒரு கண்ணாடி அறைக்குள்ள பெருமாள் எப்படி பிரகாசிக்கிறார், ஒரு கர்ப்ப கிரகத்துல உற்சவ காலங்கள்ல அலங்கரிக்கப்பட்டதான சன்னதியில இருந்துட்டு பெருமாள் எப்படி பிரகாசிக்கிறார், அந்த மாதிரி இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலாத்து திண்ணைகள்லாம் ரத்தனங்களாலே இழைக்கப்பட்டு ரத்தனங்களாலே வரக்கூடியதான ஒளி இருக்க அதனுடைய நிழல் பட்டு ஜொலிக்கிறதாம் அப்படியே. அப்பேற்பட்ட திருக்கோட்டியூரில் என்ன அர்த்தம், இங்கு திருமாமகள் நாச்சியார் வசிக்கிறபடியினாலே ஐஸ்வர்யத்துக்கு ஒரு குறவும் இல்லை. சுயநலம் இல்லாமல் பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்றதுக்காகவே தாங்க பிறந்து வாழறதா நினைக்கிற இந்த ஊர் பாகவதாலாலே இந்த ஊர் செழுமையாக இருக்கிறது. இதுல இருந்து எந்த சுயலாபமும் நினைக்காம சாஸ்திரம் சொன்னபடி நாம வாழ்ந்தாலே நமக்கு வரவேண்டிய எல்லா நன்மைகளும் பணம் செல்வம் பேர் புகழ் உள்பட எல்லாம் கிடைக்கும்னு தெரிகிறது. அப்பேற்பட்ட திருக்கோட்டியூரில் திருமாலவன் திருநாமங்கள், திருமாமகள் நாச்சியாருடைய கணவனாக இருக்கக்கூடிய கோஷ்டிநாதன் சௌமியநாராயணன் இருக்கிறானே, அவனுடைய திருநாமங்களை அவனுடைய பெயர்களை கேசவா மாதவா நாராயணா கோவிந்தா நிருசிம்மா கோஷ்டிநாதா சௌமியநாராயணா அப்படின்னு அவனுடைய பல திருநாமங்களை எண்ண கண்ட விரல்களால் 1 2 3 4 அப்படின்னு எண்ணி எண்ணி ஜபம் பண்ணணுமா. எண்ண கண்ட விரல்கள் அப்படின்னா பெருமாள் எதுக்கு விரலை கொடுத்திருக்காரு அப்படின்னா, கட்ட விரலை தவிர 4 விரலுக்கும் 4 மோதிரம் போட்டுக்கிறதுக்காக இல்ல, வாரி வாரி சாப்பிடுறதுக்காக இல்ல, ஜபம் பண்றச்ச என்றதுக்காக தான் விரலையே கொடுத்திருக்கானாம் பெருமாள். என்ன கண்ட 1 2 3 எண்ணுவதற்காகவே படைக்கப்பட்ட விரல்களாலே ஜபம் எல்லாம் இத்தனை கணக்குன்னு சங்கிய வச்சுட்டு சங்கல்பிச்சுட்டு தானே பண்ணணும்னு சொல்றோம். இஷ்டத்துக்கும் பண்றதா என்ன, 108 1008 10,008 அந்த மாதிரி எல்லாம் வந்து சங்கல்பிச்சுக்கணும்னு சொல்றோமோ. அப்ப எண்ணிக்கை முக்கியம் அங்க. அதனால ஜப சமயத்துல எண்றதுக்காகவே விரலை கொடுத்திருக்கானாம் பெருமாள். அந்த விரல்களால் இறை பொழுதும் எண்ணகிலாது போய் ஒரு க்ஷணகாலம் கூட என்னைக்கான எண்ணி ஜபம் பண்ணிருப்பானா? ஒரு நாள் வாழ்நாள்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி 7 முறை கோவிந்தான்னு எண்ணிட்டு சாப்பிடலான்னு எண்ணிருக்கா என்னைக்கான ஒரு நாள்? சாதத்தை போட்டதுதான் தாமதம். வெள்ளை சாதமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு உருண்டை அள்ளி வாயில போட்டுக்கிறது. அப்படி என்ன சாத்து கலையிறது இது? எம்பெருமானுடைய திருநாமத்தை ஒரு நாளாவது அந்த விரலால எண்ணி இருக்கா? எண்ணலையே. இறை இப்பொழுதும் க்ஷணகாலமும் ஒரு செகண்ட் கூட அந்த காரியம் பண்ணதில்லை. எண்ணகிலாது போய் எண்ணாமல் புறம்பே சென்றுன்னா பகவானை விட்டு வெளியில போயிடுத்து. பகவான் பக்தி பகவான் நாமாவை சொல்லணும் சாஸ்திரப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டு அந்த ஜோனை விட்டே வெளில போயிடுத்து. என்ன பண்றது? டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, போனை நோண்டிண்டே சாப்பிடுறது, போன்ல வம்பளந்துட்டே சாப்பிடுறது, அல்லது அடுத்தது அம்மா என்ன எடுத்துன்னு வந்து சாதிக்க போறான்னு மோப்பம் முடிச்சுட்டே சாப்பிடுறது. கேவலம் சாப்பிடுறதுக்குன்னே தான் வாழறதே தவிர பகவான் நாமாவை சொல்லிட்டு நன்னா சாப்பிடலாமே. சுவாமி சாப்பிடுற ஆகாரத்தை ருசிச்சு ரசிச்சு சாப்பிட வேண்டாம்னு யாரும் சொல்லல. பகவானுடைய நாமாவை சொல்லிவிட்டு அது பகவானுடைய பிரசாதம் என்கிறதான ஒரு பக்தியோட புத்தியோட சாப்பிட ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்னென்ன போடுறாலோ அதெல்லாம் நன்னா ருசிச்சு நன்னா சாப்பிடலாம், வயிறார சாப்பிடலாம், ஒரு தப்பும் இல்லை. எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதான சாஸ்திரம் சம்மதிக்கிற ஆகாரங்களை எப்படி வேண்டுமானாலும் வயிறார வயிறு புடைக்க சாப்பிடலாம், ஒரு தப்பும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னால ஒரு க்ஷணம் அவனுடைய பேரை எண்ணி ஜபம் பண்ணிட்டு சொல்லிட்டு சாப்பிடணும்னு தோண மாட்டேன்றது. கேவலம் சோத்தையே பார்க்காத மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கையே. இறைப்பொழுதும் எண்ணகிலாது என்ன என்னாலும் பரவாயில்ல, போய் இதெல்லாம் விட்டு தூரமா போயிட்டேன். இந்த ஜோன் வேற அந்த ஜோன் வேற. பாகவதாலா பகவான் நாமாவை சொல்லிட்டு சாப்பிடுறவாளுடையதான வாழ்க்கை நாங்க வேற, அதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை வேற. என்னவோ மாதிரி ஆயிட்ட நீ. அவன் உன்னை கண்ட எதுக்கு சாப்பிடுறான் தெரியுமா? கேவலம் உடம்ப வளர்க்கறதுக்காக சாப்பிடுறான். அவனுடைய உடம்பு தான் வளர்றதே ஒழிய ஞானம் வளரல, சொரூபம் வளரல, ஆத்மாவானது அப்படி தேர்ந்துட்டு தான் போறது. அப்படின்னா ஆத்மா நல்ல வழியில போகாமல் அல் வழியிலேயே போய் கொண்டிருக்கிறது. உடம்பு நன்னா இருக்கணும் சுவாமி, அப்படி நன்னா தூளமாட்டம் பில்லராட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்தம்ப மாட்டமா இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு மட்டும்தான் அவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பாடி பில்டிங்காக மட்டும்தான் சாப்பிடுறான், வேற ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அப்படி சாப்பிடானே அவன் என்ன பண்றான் தெரியுமா?
தம் ஊத்தைவாய்க்கு தங்களுடைய அசுத்தமான வாய். எது அசுத்தமான வாய்? எந்த வாய் பகவன் நாமாவை சொல்லவில்லையோ, எந்த வாய் பகவன் மந்திரத்தை ஜபிக்கவில்லையோ அந்த வாய் அசுத்தமான வாய். அதற்கு கவள முந்துகின்றார்களே, யானைக்கு அள்ளி வைக்கிறா போல சோத்து திரளைகளை அள்ளி அள்ளி வைக்கிறானா வாயில. எப்படி சாப்பிடுறான்னா, கவளம் தின்கின்றார்களே, சாப்பிடுகிறார்களே இல்ல, உந்துகின்றார்களே அப்படின்னா உள்ள போக மாட்டேன்றது, அப்படியே தள்ளுறான் கொண்டு. இப்ப புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காள், அது பேர் என்ன, இந்த பண்ணெல்லாம் வைக்கிறாள், பர்கர். அவ்வளவு பெருசா இருக்கு, வாய் சின்னதா இருக்கு, போலன்னாலும் பரவாயில்லன்னு ஜேசிபி வச்சு தள்ளுறாப்புல அப்படியே தள்ளுறான் மொத்தமா. அந்த மாதிரி ஆழ்வார் அன்னைக்கே பரிகாசம் பண்றார். சோத்து திரளையை உந்துகின்றார்களே, யானைக்கு பண்றது பெருசா பண்ணுவா. ஏன்னா போட போட சாப்பிட்டுட்டே இருக்கும். 15 கிலோ அரிசியோ 20 கிலோ அரிசியோ எல்லாம் போட்டு யானைக்கு களி சக்கரை பொங்கல் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுவா. ஜீரம் வெள்ளம் எல்லாம் சேர்த்து பண்ணுவா, கோவில்ல யானையை பராமரிக்கிறவா. அதை பண்ணி கொதிக்க கொதிக்க சிமெண்ட் தரையை அலம்பிட்டு அந்த தரைக்கு மேல அப்படியே அந்த சாதத்தெல்லாம் கவுத்துருவா. அப்பதான் சூடு போகும். கொஞ்சம் சூடு ஆறினா விட்டு இவ கையால தொட முடியும்படியா வந்த விட்டு 2 கையால எடுத்துப்பா. 2 கையால் எடுத்து ஒரு கவலமா ஒரு 3 கிலோ 4 கிலோ இருக்கிற மாதிரியா சாதத்தை உருட்டுவா. அப்படி உருட்டி யானையோட வாயில எடுத்தும் போய் அப்படி தள்ளி விடுவா. ஏன்னா அது தீரணும்னா எப்படியும் ஒரு 20 கவலமாவது ஆகும். அது ஒன்னொன்னா ஜீர்ணிச்சு சாப்பிட்டு முடிச்சு அடுத்தது வாங்கிக்கிற அளவுக்கு இவனுக்கு தெம்பு இருக்கணும் உடம்புல, கை வலிக்கணும் இவனுக்கு. கொதிக்கிறது எத்தனை நாள் நிற்பான் பாவையும் சாப்பிடாம. அதனால சீக்கிரம் சாப்பிட்டு தொலைன்ற மாதிரி போட்டு தள்ளுவான் உள்ள. தள்ளுறச்ச பார்த்தா தெரியும். அந்த மாதிரி வாயில சோத்தை போட்டு உந்தறதான் உள்ள, போன்னு தள்ளுறதான். முடியறதோ முடியலையோ, கண்ணு பெருசு, என்ன போட்டாலும் தள்ளுறது உள்ள. தம்முடை ஊத்தைவாய்க்கு கவல முந்துகின்றார்களே, அவெல்லாம் சாப்பிடுறான்னு சொல்லாதுங்க. சாப்பிடுறதுக்கு சம்பிரதாயத்துல என்ன பேர் சுவாமி? அந்தர்யாமி நிவேதனம், அணுயாகம்னு பேரு. நாம எதுக்கு சாப்பிடுறோம்னா, வெளியில நம்ம மாத்திர சால கிராமமா விக்கிரகமா இருக்கிற பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி தலிகை பண்ணி கண்டருளை பண்றோம். பெருமாள் அம்சையரர். நமக்குள்ள அந்தர்யாமியா ஒரு பெருமாள் இருக்காரு, அவருக்கு அம்சம் பண்ணணும் ஒன்னும். இப்ப கோவிலுக்கு போறோமே, இப்ப ஒரு கோவில்ல பிரதானமான பெருமாள் ஒரு பெருமாள் இருக்கார், மூலவர் உற்சவர் இருக்கார். அவருக்கு மட்டுமா தலிகை அம்சம் பண்றா? அந்த மூலஸ்தானத்துல 5 பெருமாள் இருந்தா 5 பெருமாளுக்கும் பண்றா. தாயாருக்கு பண்றா, நாச்சியார்களுக்கு பண்றா, கருடனுக்கு, விஸ்வக்சேனருக்கு, ஆழ்வாராச்சாரியாளுக்கு, எத்தனை சன்னதி இருந்தாலும் அத்தனை பேருக்கும் பண்றாளும். அந்த மாதிரி எல்லாம் பெருமாள் தானே, முக்கியமான பெருமாளுக்கு பண்ணியா எடுத்து அவளுக்கெல்லாம் பண்ணலன்னா என்னன்னு விடுறது இல்லையே. எத்தனை பெருமாள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் ஆராதனை பண்ணி தலிகம்சம் பண்ணணும். அந்த மாதிரி வெளியில இருக்கிற பெருமாளுக்கு பண்ணிட்டோம், உள்ள இருக்கிற அந்தர்யாமி பெருமாளுக்கு, அதுக்குதான் அந்தர்யாமி நிவேதனம்னு பேரு. சாஸ்திரப்படி முதல்ல பல்லுல படாம விழுங்குறோமே மந்திரங்களை எல்லாம் சொல்லி, அதெல்லாம் அவளுக்கு பண்ணக்கூடியதான நைவேத்தியம். அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பிரசாதத்தை தான் நாம நன்னா குழம்பு சாத்தமது மோரெல்லாம் குத்திண்டு நன்னா ரசிச்சு சாப்பிடுறோம். அது நம்ம சரீரத்தை போஷிக்கிறது. அப்படி உள்ள இருக்கக்கூடிய பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடியதான யாகம் அது. வெளியில பண்ணக்கூடிய யாகம் திருவாராதனம், உள்ள பண்ணக்கூடிய யாகம் அணுயாகம். நமக்குள்ள இருக்கிற பெருமாளை உத்தேசிச்சு சாப்பிடுறச்ச அதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் குறைகள்லாம் நீங்கி அதுக்கு நிறைய விசேஷமான சுத்தி ஏற்பட்டு அதுக்கு விசேஷமான போஷாக்கு சக்தி இதெல்லாம் வந்து பெருமாளுடைய பிரசாதமா போய் நம்ம வயத்துல உழறச்ச நன்னா ஜீரணமாகி நோய் நொடி இல்லாம அதுல இருக்கக்கூடிய சக்திகள்லாம் நம்ம உடம்புல கலந்து ஆத்மாவையும் தூய்மையுடையதா வைத்துக்கொண்டு நம்மள நல்லா எம்பெருமானுடையதான அடியவர்களா நன்னா வாழ வைக்கிறது. வருநாள் பழுதற்று வாழும் வகையதில் மண்ணுவமேன்னு சரணாகதி பண்ணின்ற பிரபண்ணனை தோஷம் இல்லாதவனா தூய்மையானவனா வாழ வைக்கிறது. எப்படி ஒருத்தன் தோஷம் இல்லாம இருக்க முடியும்? எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடிய பகவானுடைய பிரசாதத்தினாலதான் ஒருத்தன் தோஷம் இல்லாம இருக்க முடியும். அதனாலதான் தீர்த்தாமாட்டம், பாலாட்டம், தலிகை ஆட்டம் எதுவா இருந்தாலும் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு சாப்பிடணும்னு சொல்றோமே, அதுதான். தீர்த்தம் சாப்பிடுறச்செல்லாம் பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி சாப்பிடணும்னு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு உத்திரணியாவது கோவில் தீர்த்தமோ சாலகிராம் பெருமாள் தீர்த்தமோ சாப்பிடுறச்ச தீர்த்தத்தினால ஏற்படக்கூடிய சுத்தி. பகவானுக்கு கண்டருளை பண்ண தலிகை சாப்பிடுறச்ச பகவத் பிரசாதத்தை சாப்பிட்ட சுத்தி. இதெல்லாம் வரும். இதெல்லாம் இது பகவான் தீர்த்தம், இது பகவான் பிரசாதம் அப்படின்ற பக்தியோட சாப்பிட்டாதான் வரும். பேரே சொல்லாம ஜபமே பண்ணாம தின்றதுன்றது கேவலம் உடம்ப வளர்க்கறதற்கு மட்டும்தான். பெருமாள் வாய் கொடுத்தது அவனுடைய பேரை சொல்றதுக்கு, விரல் கொடுத்தது ஜபம் பண்றச்ச என்றதுக்கு. ஆனா இவாளுக்கு பெருமாள் எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கான்னு இவா நினைச்சுட்டு இருக்கான்னா, வாயை கொடுத்தது சாப்பிடுறதுக்கு, விரலை கொடுத்தது வஸ்துவெல்லாம் எடுத்து உள்ள தள்ளுறதுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதனால இவாள்லாம் தேர்றது கஷ்டம்ன்ற ஆழ்வார். 4வது பாட்டுல
உரகமில்லனையான் கையில் உரை சங்கம் போல் மடவண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமலவயல் திருக்கோட்டியோர் நரகநாசனை நாவில் கொண்டு அழையாத மானிட சாதியர் பருகுநீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொளோ. இவெல்லாம் எவ்வளவு சீப்பானவான்றத சொல்லிட்டே வர்றார் ஆழ்வார். ரொம்ப சொல்ல விரும்பல, சுருக்கமா சொல்றேன். இவ போட்டு இருக்காளே வஸ்திரம், உடுத்தின் இருக்காளோன்னா வஸ்திரம், இதெல்லாம் என்ன பாவம் பண்ணித்துன்னு தெரியல. இவன் உடம்புல எல்லாம் தங்கும்படியான ஒரு துர்தசை ஏற்பட்டு. இவ சாப்பிடுற தீர்த்தம் இருக்க, அது என்ன பாவம் பண்ணித்துன்னு தெரியல. இவன் ஊத்த வாயில போய் உழருது. இவாளுக்கெல்லாம் என்ன பேர் தெரியுமா? மானிட சாதியர், மனுஷான்னு பேரு. என்னத்த சொல்றது, இவாள்லாம் மனுஷாலா? மனுஷன்னா நன்றி உணர்வு இருக்க வேண்டாமா? படைச்சு ரட்சிக்கிற பகவானே மறந்துட்டு சுத்துறதுகளே, இதெல்லாம் மனுஷாலா? இவாள்லாம் மனுஷாலே கிடையாது. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமாடா அப்படின்னு கோபத்துல கேட்கிறாளோன்னு அந்த மாதிரி சொல்றார் ஆழ்வார். இவாளுக்கும் மனுஷான்னு பேரான் சுவாமி, மானிட சாதியர் அப்படின்னு பரிகாசம் பண்றார். உரகமெல்லனையான் கையில் உரை சங்கம் போல் மடவண்ணங்கள் நிறை கணம் பரந்தேறும் செங்கமலவயல் திருக்கோட்டியோர். கோஷ்டிபுரத்துல நிறைய வயல்கள், கழனிகள் இருக்கான். உத்தமமா பயிர் பண்ணி எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு நடவு நட்டு அது நல்லா செழிப்பா வளர்ந்தா விட்டு அறுவடை எல்லாம் பண்ணி, அறுவடை பண்ணின நெல்லை நேர கொண்டு பயன்படுத்துறது இல்லை. ஆக்கிரயண இஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமத்தினாலே, அந்த ஆக்கிரயண இஷ்டியினாலே அறுவடை பண்ணின நெல்லை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அந்த நெல்லை சமர்ப்பிக்கிறோமே, அந்த பிரசாதம் இருக்கும். ஒரு பாத்திரத்துல நெல் எடுத்துட்டு ஹோமம் பண்ணிட்டே வரோம். என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு விடுறது இல்லை. ஒரு 4 நெல்லை மீத்து வச்சுக்கிறது அதுல பிரசாதமா சேஷமா. அந்த ஹோமம் பண்ணின சேஷ நெல் இருக்கு பாருங்க, அதை கொண்டு மற்ற நெல்லோட கலந்துட்டோமானா அந்த நெல் முழுக்க பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நெல்லா போயிடுறது. அதுல இருக்கக்கூடியதான தோஷங்கள் பாவங்கள்லாம் போயிடுறது. அப்படி ஆக்கிரயண இஷ்டி பண்ணின நெல்லைத்தான் பரமை காந்தி சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதெல்லாம் பண்ணி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணி கண்டருளை பண்ணி வர பாகவதாளுக்கெல்லாம் சாதம் பண்ணி போடக்கூடிய உதார புருஷா அன்னமிட்ட கையர்கள் வாழக்கூடியதான ஊர் ஒன்றும் இது. அதனால ஊர் நிறைய வயல் இருக்கு. வயல் எப்படி இருக்குன்னா நல்ல ஜலசமுர்த்தியோடு கூட இருக்கு. வானம் பார்த்த பூமியா வறண்டு போய் பயிர்கள்லாம் செத்து போய் இல்ல, நல்ல ஜலசமுர்த்தியோட நல்ல நெல்மணிகளை கொடுக்கக்கூடிய சமுர்த்தியா நல்ல அறுவடை நடக்கக்கூடியதான வயல். அதுக்கு என்ன ஆதாரம்னா, என்ன சாட்சின்னா, அந்த வயல்களுக்கு நடுவே செந்தாமரை மலர்ந்திருக்கிறது. சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு சொல்றோமே, செந்தாமரை எங்க மலரும்னா நல்ல நீர் வளமும் நல்ல மண் வளமும் இருக்கக்கூடியதான இடத்துல சேத்துலதான் செந்தாமரை மலரும். அந்த மாதிரி வயல்களுக்கு நடுவேயே செந்தாமரை வளர்ந்திருக்கிறதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வளமான நீர் வளத்தை உடைய மண் வளத்தை உடைய போஷாக்கான வயல்னு அர்த்தம். அப்படி செங்கமல வயல்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர். திருக்கோட்டியூர்ல எங்கு பார்த்தாலும் வயல்கள், வயல்களுக்கு நடுவே செக்கசவேல்னு செந்தாமரை புஷ்பங்கள். அதுல அன்னங்கள்லாம் அப்படி சந்தோஷமா விளையாடுறதாம். இதுல இந்த வயல்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய செந்தாமரை புஷ்பம் இருக்க, அந்த புஷ்பத்துல ஏறிண்டோம் இறங்கிண்டோம், அதை பிச்சு போட்டுண்டோம் கசக்கி போட்டுண்டோம் அம்சப்பறவைகள்லாம் விளையாடக்கூடியதான ஊராம். அந்த அம்சப்பறவைகள்லாம் எப்படி இருக்குன்னா, படுத்துட்டு இருக்கானே உரகமில்லனையான் பெருமாள் சோமிய நாராயணன் மூலவர், அவன் கையில இருக்கக்கூடிய சங்க போல வெள்ள வெள்ளேர்னு இருக்கான். என்ன பக்தி பாருங்க ஆழ்வாருக்கு. அன்னப்பறவையை பாக்குறார், அன்னம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சுடுத்தா. அதனுடைய வெள்ளை நிறத்தை பார்க்கிற போது பெருமாள் கையில இருக்கக்கூடிய பாஞ்சசன்யத்தினுடைய வெண்மை ஞாபகத்தை வரது ஆழ்வாருக்கு. அப்போ நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று போராதார் கற்கின்றதெல்லாம் கடை. என்ன ஞானம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் எம்பெருமான், எம்பெருமானை சேர்ந்தவை அப்படின்ற ஞானம் ஒரு பாகவதனுக்கு வேணும்னு சொல்றாரு திருமழிசை பிரான். அந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற அம்சப்பறவையை பார்த்தா பெருமாள் கையில இருக்கக்கூடியதான பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கு ஞாபகத்துக்கு வருது ஆழ்வாருக்கு. சங்கு மட்டும் ஞாபகத்துக்கு வருமா? சங்க புடிச்சுட்டு இருக்கிற பெருமாளும் ஞாபகத்துக்கு வருவார். ஒரு மாட்டு வண்டி உருண்டு ஓடுறது, சக்கரத்தை பார்த்தா பெருமாள் கையில இருக்கிற சுதர்சன ஞாபகம் வருது. அதோட கூட சுதர்சனத்தை ஏந்தின்னு இருக்கிற பெருமாளும் ஞாபகத்துக்கு வர்றார். அப்படி ஆகாசத்தை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கு, கார்மேக மாட்டமா இருக்கு. இந்த நேரத்துல தானே கண்ணன் இருப்பான்னு நினைச்சுக்கிறார். நீலவானம் இருக்கு, இந்த நேரத்துல தானே ராமன் இருப்பான்னு நினைச்சுக்கிறார். இப்படி பாக்குறதையெல்லாம் பகவானாவேக நினைக்க வேண்டும் ஸ்ரீ வைஷ்ணவன் பாகவதன். அப்படிதான் ஆழ்வார் பாடுறார். உரகமில்லனையான் கையில் உரை சங்கம் போல். உரகம் மில் அணையான்.
உரகம்னா பாம்பு, மெல் அணை அப்படின்னா மென்மையான படுக்கை, சுகுமாரமா சொகுசா இருக்கக்கூடியதான மெத்தை. திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய உரகத்தை, பாம்பை மென்மையான படுக்கையாக கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறானே கோஷ்டிநாதன் எம்பெருமான். அவன் கையில் உரை, அவனுடைய திருக்கையிலே இருக்கக்கூடியதான சங்கம் போல், ஸ்ரீ பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை போலே வெளுத்த நிறத்திலே சுத்த சாத்வீகத்தை குறிக்கக்கூடிய தோஷமில்லாத பாவமில்லாததான சங்கத்தினுடைய நிறத்திலே இருக்கக்கூடிய மட அன்னங்கள். மடப்பம் அப்படின்னா இளமை, மென்மை, அழகுன்னு அர்த்தம். இந்த பாஞ்சஜன்ய சங்கம் எப்படி இருக்கும்னா, ரொம்ப காலமா பெருமாள் வச்சுட்டு இருக்காரு, அதனால அழுக்கு படிஞ்சு போயிருக்கும், அடிபட்டு இருக்கும், சொத்தையங்கத்தையமா இருக்கும். அப்படி இல்லை, இப்போதான் கடல்ல இருந்து உற்பத்தி ஆனது மாதிரி சேப்பா இருக்கும், வெள்ள விளையர்னு இருக்கும், அப்படி இளமையா இருக்கும், மென்மையா இருக்கும், பாக்குறதுக்கு அப்படியே ஒளியோடு கூட அழகா பிரகாசிக்கும். அந்த மாதிரி அம்சப்பறவைகள்லாம் நிறைய தீர்த்தத்தை சாப்பிட்டு இஷ்டத்துக்கும் தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா வாழறதா இங்கே. அதனால இளமையோடும் மென்மையோடும் அழகோடும் இருக்கக்கூடிய அம்சங்களை பார்க்கறச்ச இதே இளமையோடும் மென்மையோடும் அழகோடும் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்ய சங்கு ஞாபகத்துக்கு வருது. எந்த பாஞ்சஜன்யம்? படுத்துட்டு இருக்கிற சௌமியநாராயணன் கோஷ்டிநாதன் பிடிச்சுட்டு இருக்கிற சங்கு ஞாபகத்துக்கு வருது. ஏறும் செங்கமலவயல் திருக்கோட்டியூர். அந்த அம்சங்கள்லாம் கோஷ்டிபுரத்துல இருக்கக்கூடிய வயல்கள்ல விளைந்திருக்கிற செந்தாமரை மலர்கள்ல ஏறியும் இறங்கியும் விளையாடுறதும். அத்தனை சந்தோஷம் அதற்கு. அம்சப்பறவைகள் ரொம்ப மென்மையானவை. எதுல ஏறி இறங்கி விளையாடும்னா, கரடு முரடா இருக்கிற பூமியில முள் புதர்ல எல்லாம் விளையாடாது, நல்ல சொகுசா இருக்கிற மெத்தையில விளையாடும். அது எப்படி இருக்கு பாக்குறதுக்கு ஆழ்வா இருக்குன்னா, எப்படி திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய சொகுசா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கக்கூடியதமான மெத்தையில பெருமாள் சயனிச்சுண்டு சுகமா தூங்குறானோ, கண் வளர்கிறானோ, அந்த மாதிரி திருவனந்தாழ்வானாட்டமா சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய செந்தாமரை மலர் மேல அவன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற சங்கத்தை போலே வெண்மையாக இருக்கக்கூடிய அம்சப்பறவைகள் விளையாடுறதுன்னு சொல்றார். அப்ப செந்தாமரையினுடையதான மென்மையை பார்க்கறச்ச உரகமெல்லனையான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஆதிசேஷனுடைய மென்மை ஞாபகத்துக்கு வரது ஆழ்வாருக்கு. இப்படி பார்க்கறதெல்லாம் பெருமாள் தான். செங்கமலவயல் திருக்கோட்டியூர். அந்த திருக்கோட்டூரிலே எழுந்தருளி இருக்கிற நரகநாசனை, இவனிடத்துல சரணாகதி பண்ண அடியவர்களுக்கு, அல்லது இவனை ஒரு முறை சேவித்தவாளுக்கு, அல்லது இவனுடைய பேரை ஒரு முறை உச்சரித்தவாளுக்கு நரகவாசத்தை ஒழித்து அருளுகிறவன், நரகவாசத்தை நாசம் பண்ணுகிறவன். நரகநாசன்னா நரகத்தை அழிச்சு விடுறவன் இல்ல. நரகத்தை மொத்தமா அழிச்சிட்டானா பாவம் பண்ணவனெல்லாம் எங்க தள்ளி புத்தி வர வைக்கிறது? நமக்கு நரகவாசம் இல்லாமல் பண்ணக்கூடியவன். பரநியாசம் பண்ணிண்டவா அல்லது பக்தியோகம் பண்ணவா அவளுக்கு மோட்சம், அதுல சந்தேகம் இல்லை. ஒருவேளை பரநியாசம் பண்ணிக்கல, பக்தி யோகமும் பண்ணல, பாவமும் பண்ணியிருக்கா, புண்ணியமும் பண்ணியிருக்கா, அவ நரகத்துக்கு போவாளா சொர்க்கத்துக்கு போவாளான்னா ரெண்டுத்துக்கும் தான் போனோம். புண்ணிய பலனை சொர்க்கத்தில் அனுபவிக்கணும், பாவ பலனை நரகத்தில் அனுபவிக்கணும். அந்த மாதிரி உபாய அனுஷ்டானம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணிக்காதவா இருக்காளே, அவ ரெண்டுத்துக்கும் போய் தான் ஆனோம், தப்பிக்க முடியாது. எப்படி தப்பிக்கிறதாவா? சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் சுவாமி எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடியவா யாரும் கிடையாது. சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவா தான் மனுஷா. நரகத்துக்கு போய் நான் கஷ்டப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லக்கூடியவன் யாரான இருப்பானோ, யாரும் விரும்ப மாட்டா கஷ்டப்படுறதுக்கு. அப்போ அந்த நரகம் எப்படி வராம போறதுன்னா, ஒரு முறையாவது சௌமியநாராயணன்னு சொல்லு, ஒரு முறையாவது கேசவா, புருஷோத்தமா, கோவிந்தா, ஸ்ரீனிவாசா, ராகவான்னு சொல்லு அவனுடைய பேரு. அப்படி சொன்னால், இந்த கஷேத்திரத்துக்கு வந்து தீர்த்தமாடி அவனை சேவித்தால், அவனை தியானம் பண்ணினால், சாப்பிடுறச்ச அவன் பேரை சொல்லிட்டு சாட்டா, அவன் திருநாமத்தை சொல்லி ஜபம் பண்ணினா, அவர்களுக்கு நரகவாசம்னு சொல்லக்கூடியதை நாசம் பண்ணக்கூடியவன். உனக்கு நரக வாசம் கிடையாது, இனிமேல் உனக்கு நரக நாசம் தான் சொல்றான் நான் பெருமாள். குழந்தை, என்னிடத்துல வந்துட்டியோன்னோ, நீ சரணாகதி பண்ணா உனக்கு மோட்சம் தரேன். சரணாகதி பண்ணலையோ, என் பேரை சொன்னியோன்னோ, என் நாட்டுக்கு வந்தியோன்னோ, என்னை சேவிச்சியோன்னோ, என் பிரசாதத்தை சாட்டியோன்னோ, என்ன நினைச்சுண்டியோன்னோ, அதனாலேயே உனக்கு நரகவாசம் இல்லாதபடிக்கு உன்னுடைய நரகவாசத்தை நாசம் பண்ணி விடுறேன்னு சொல்றான் நான் பெருமாள். அப்படி நரகநாசனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாவில் கொண்டு அழைக்காத மானிட சாதியர். அவனுடைய பேரை ஒரு முறை கூட நாக்கில சொல்லாத மனுஷியா இருக்காலே, மனுஷ ஜாதியிலே பிறந்தவர்கள். அது ஏன் சுவாமி மானிட சாதியர்னு சொல்றாருன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறது அத்தனை கஷ்டம், அத்தனை புண்ணிய பலம் பண்ணிருக்கணும்னு சொல்றாலே, அத்தனை புண்ணிய பலம் பண்ணி தபஸ் பண்ணி பிறக்க வேண்டியதான மனுஷ சரீரத்துல பிறந்துட்டோ, மனுஷனுக்கே இருக்க வேண்டிய நன்றி உணர்வோடு கூட பகவானுடைய பேரை கூட சொல்லாம இருக்கானே, இவன்லாம் மனுஷ ஜாத்தியில பிறக்கலன்னு யார் எழுதா? அவன் பருகும்
நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ. அவன் சாப்பிடுற தீர்த்தம் என்ன பாவம் பண்ணித்தோ பகவான் பேர் வராத அவனுடைய ஊத்த வாயில போய் விழறதுக்கு. ஒரு நாளும் பகவானுடைய சன்னதியை பிரதட்சிணம் பண்ணவன் இல்ல, ஒரு நாளும் பகவானை விழுந்து சாஷ்டாங்கமா சேவித்தவன் இல்ல, ஒரு நாளும் பகவானை குறித்து அஞ்சலி பண்ணவன் இல்ல. இப்படி பகவானுடைய கைங்கரியத்திற்காக ஏற்பட்ட இவனுடைய சரீரம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம தன்னைத்தானே வளர்த்துண்டு தின்னுட்டு இருக்க. இந்த உடம்பிலே அதை மறைக்கக்கூடியதான வஸ்திரம் இருக்கிறது, அது என்ன பாவம் பண்ணித்தோ தெரியலையே. இவன் கோவிலுக்கு போலன்னா பாவம் அதுவும் கோவிலுக்கு போக முடியாம இருக்கு. இவன் உடம்பால வணங்கி பெருமாளை சேவிச்சா அதுவும் வணங்குறதோன்னோ அந்த பாக்கியம் அது கிடைக்கிறதோன்னோ. இந்த பாவியனுடைய உடம்புல வஸ்திரமா வந்து வாய்ச்சபடியினால பெருமாளுடைய சம்பந்தம் பெருமாளை சேவிக்கிறதான பாக்கியம் கிடைக்கல. ஒரு சுவாமி சாஷ்டாங்கமா விழுந்து பெருமாளை சேவிக்கிறார், அவரோட வேஷ்டியும் சேர்ந்து தரையில படுறது. அந்த சுவாமியினுடைய திருமேனியிலே பாகவதாலுடைய ஸ்ரீபாத தூளி அந்த கோவிலுக்கு வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாவுடைய திருவடிகள்ல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் படுறது. அதனால அந்த சுவாமியினுடைய ஹிருதயம் சுத்தமாறது, பாவம் போறது, அவருக்கு ஒரு அனுகிரகம் ஏற்படுறது. அப்போ அந்த வேஷ்டிக்கும் சேர்த்துதானே அந்த அனுகிரகம் ஏற்படுறது. இப்ப இவன் கோவிலுக்கே போலன்னா அதுக்கும் அது கிடைக்க மாட்டேன்றது பாருங்க. நான் வேஷ்டியா பிறந்ததை தவிர என்னடா பாவம் பண்ணேன், ஒரு நாள் கோவிலுக்கு ஐஷம் போயிருக்கியா என்ன அப்படின்னு அழறதான் அது. உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதான் கொலோ. இவன் கையால பகவத் கைங்கரியத்தையோ பாகவத கைங்கரியத்தையோ பண்ணியிருந்தானா அதோடு கூட உடம்புல இருக்கிற வஸ்திரமும் கூட சேர்ந்து அந்த கைங்கரியத்துல அன்வயிச்சிருக்கும் ஒன்னும் அதை பண்ண முடியாது போறதே. சுவாமி தீர்த்தம் வஸ்திரம் இதெல்லாம் என்ன மனுஷாலா, அது ஏன் அழப்போறது, அதுக்கு ஏன் பாவம் புண்ணியம் எல்லாம் அப்படின்னா நாம ரூப வியாக்கரணம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. அதாவது ஒரு வஸ்து அதுக்கு ஒரு உருவம் உண்டு, அதுக்கு ஒரு பேர் உண்டுன்னா அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்கான்னு சாஸ்திரம் சொல்றது, நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் சொல்றது. அந்த மாதிரி வேஷ்டி புடவை இதெல்லாம் அதுக்கு வேஷ்டின்னு ஒரு பேர் உண்டு, புடவைன்னு ஒரு பேர் உண்டு, வஸ்திரம்னு சொல்றோம். ஒரு உருவம் உண்டு அதுக்கு. அப்போ அதுக்குள்ள வந்து அந்த கர்மாவை பண்ணினதான ஜீவன் ஒருத்தன் இருக்கான்னு தான் சாஸ்திரம். அந்த மாதிரி தீர்த்தம்னா அந்த தீர்த்தத்துல அந்த ஜீவன் இருக்கான்னு சாஸ்திரம். அவள்லாம் ஒரு பெரிய பாகவதோத்தமர், எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லக்கூடியவர், வேதமோ பிரபந்தமோ சொல்லக்கூடியவர், அவர் வாய்க்கு இந்த தீர்த்தம் போய் சேர்ந்திருந்தா, அவர் தாகத்தை நான் தீர்த்திருந்தேனானா, அவர் திருமேனி சம்பந்தம் எனக்கு கிடைச்சிருந்தா, அதுதானே நான் பிறந்த ஜென்மாவினுடைய புண்ணியம் எனக்கு. பெருமாள் பெயரே சொல்லாத இந்த பாவி வயத்துல போனேனே, பாவியினுடைய பாவம் பண்ணக்கூடிய சரீரத்தை வளர்க்கறதுக்கு நான் காரணமாயிட்டேனே, நானும் பாவம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு அழர்தான் அது. வஸ்திரமும் அதே மாதிரிதான். அந்த மாதிரி அவ சம்பந்தப்பட்ட எல்லாமே அவளால சந்தோஷப்படல, அவளை நினைச்சு வருத்தப்படுறது, துக்கப்படுறது. இது எப்படின்னா இந்த லோகத்துல எல்லாரும் வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒரு உத்தியோகம் பண்றோம். நல்லவா நியாயமா தொழில் பண்றவா அவளிடத்துல போய் நாம ஒரு காரியத்தை பண்ணி அவ சொல்ற காரியத்தை பண்ணி அவளிடத்துல கூலி வாங்கிட்டு சாட்டோமானா நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும், நம்ம புத்தி நன்னா இருக்கும். ஒரு காலேஜோ ஸ்கூலோ இருக்கு, அங்க போறோம், பாடம் நடத்துறோம், 4 குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கறோம், அதுல வர பணத்தை வச்சுட்டு சாப்பிடுறோம், பாவம் இல்லாத நல்ல வாழ்க்கை. அராஜகம் பண்றது, அடாவடித்தனம் பண்றது, ரவுடிசம், ஊரைய மாத்துறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணி அநியாயமான ரீதியிலே வயத்துல அடிச்சு பணம் சம்பாதிக்கிறா பாருங்க பல பேர் கண்ணீர்ல. அவளோடு போய் ஒருத்தன் வேலைக்கு சேர்றான்னு வச்சுக்கலாம். அங்க அவனுக்கு பணம் மட்டுமா வர்றது, எத்தனை பாவம், எத்தனை பேரோட வயிற்றுச்சல், எத்தனை பேரோட சாபம், எத்தனை பேரோட கண்ணீர் சேர்ந்து வர்றது அவனுக்கு. அந்த மாதிரி லோகத்துல ஒருத்தன் நல்லவனுக்கு அடிமையா வேலை பண்ணானா வாழ்க்கை நன்னா இருக்கு, கெட்டவனுக்கு அடிமையா வேலை பண்ணானா அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய ஆத்மாவும் சேர்ந்து நாசமா போறது ஒன்னும். அந்த மாதிரி நல்லவா, முக்கியமா பகவானுடைய பேரை சொல்லக்கூடியவா, பகவத் பாகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவாளுக்கு பயன்படக்கூடிய தீர்த்தம் வஸ்திரம் எல்லாம் தங்களை பெருமையா நினைச்சுண்டு அதுவும் சேர்ந்து கடை தேர்றதான் இவாளோட. அது இல்லாத பாவிகளுக்கு பயன்பட்டா இந்த பாவிக்கு போய் நான் வந்து பயன்பட்டேனேன்னு சொல்லி வருந்தி அழறதான். இதுதான் ஆழ்வார் சொல்றார். அதனாலே மனுஷனா பிறந்தவன் பகவானுடைய திருநாமத்தை சொல்ல வேணும், பகவானுக்கும் பாகவதாலுக்கும் கைங்கரியம் பண்ண வேணும், இல்லைன்னா அவன் பிறக்கிறதே வீண் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். இதுக்கு மேற்பட்டதான 5வது பாசுரத்தை நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.